அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1039. இன்னைக்கு நம்ம குரூப்ல பத்மா மேடம்க்கு பிறந்த நாள். அந்த நேரத்துல நம்ம பிறந்த நாள் கொண்டாட்டம் பிள்ளைங்களாம் இன்னைக்கு நல்லா அருமையா கொண்டாடுறாங்க. பிறந்த நாள் கொண்டாட்டம் கொண்டாடுறாங்க. நம்ம காலத்துல இருந்ததை விட இந்த காலத்துல சிறந்து இருக்குதுன்னு தோன்றும். அவங்க அவங்களோட பிறந்தநாள் மட்டும் இல்லாத அப்பா அம்மாவோட பிறந்தநாள், நம்ம நண்பர்களோட பிறந்தநாள், அப்புறம் தங்கையோட அண்ணன் தம்பியோட பிறந்தநாள், எல்லாத்துக்கும் அவங்க கேக் வெட்டி வெளியில போயிட்டு பீச் போயிட்டு பல விதங்கள்ல பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. இந்த கொண்டாட்டங்கள்லாம் ஒரு சிலருக்கு என்ன தோணுதுன்னா, மனசுல இது தேவையான்னு தோணுது. ஒரு சிலருக்கு இது தேவைன்றது தோணுது. இத பத்தி ஒரு அலசல் மாணவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதுக்காக தான் முதல்ல நம்ம பேசுவோம். எப்பயுமே நம்ம பேசுறது ஒரு மாணவர்களோட பார்வை என்ன, அவர்களுடைய ஒரு பாசிட்டிவா என்ன நினைக்கிறாங்க, நெகட்டிவா என்ன நினைக்கிறாங்க, முதல்ல அவங்க கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கருத்துக்கள்லாம் பகிர்ந்து கொள்வோம். அதுக்காக தான் இது மாணவர்களை அழைச்சேன். மாணவர்கள்னாவே உடனே எல்லாரும் வந்துருவாங்கன்றது சுலபமா கிடையாது, அவ்வளவு சுலபமும் கிடையாது. இன்னைக்கு அந்த விதத்துல நம்மளே ஒரு 2 பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. நம்ம இவங்க பேர் என்ன, மீனாட்சி ஒருத்தரும், அவங்க சுகந்தனா, இவங்க சுபத்ரா சுபத்ரா தேவி 2 பேர் இருக்காங்க. மற்றவர்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். தேவேந்திரனும் ஒரு மாணவராகவே நம்ம கருதுகிறோம். முதல்ல என்ன பண்ணலாம், சுபத்ரா இருக்கீங்களா? சுபத்ரா தேவி, நீங்க தான் லா படிக்கிறீங்க. நீங்க பிறந்தநாள் கொண்டாட்டம்லாம் கொண்டாடி இருக்கிறீங்களா? உங்க நண்பர்கள் கொண்டாடி இருக்காங்களா? அதை பற்றி உங்கள் கருத்து சும்மா ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. சார் நான் போன வருஷம் தான் சார் கொண்டாடினேன் சார். பரவாயில்ல. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொண்டாட்டம் எல்லாம் எப்படி இருந்தது? இதுக்கு முன்னாடி உங்க நண்பர்கள் எல்லாம் எப்படி கொண்டாடி இருக்கிறாங்க? உங்களோட கருத்துக்கள், நீங்க உங்களோட பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, எதுனா சொல்லலாம். சார் நான் ஃபர்ஸ்ட் பர்த்டே எனக்கு தெரிஞ்சு கொண்டாடும் போது 4th ஸ்டாண்டர்ட்ல கொண்டாடினேன் சார். வெரி ஆனா குட். 4th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் கொண்டாடும் போதே நான் கீழே விழுந்துட்டேன். அதுல இருந்து கொண்டாடவே இல்லை சார். போன சரி. தடவை தான் கொண்டாடினோம் சார், அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட. எனக்காக கொண்டாடல, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும், என்கிட்ட அப்போ அமௌண்ட் வேற இருந்ததா சார், அதனால நான் கொண்டாடினேன் சார். எல்லாம் அவங்க தான் செலவு, என்னுடைய காசுல அவங்க என்ஜாய் பண்ணாங்க சார், அவ்வளவுதான் சார். என்ன பண்ணீங்க? கேக் வாங்கி கொடுத்தாங்க சார். அப்புறம் அதுக்கப்புறம் நைட் 12 o'clock இருந்துச்சு, எழுப்பி விட்டு முகத்துல ஃபுல்லா அப்பி விட்டுட்டாங்க சார். கிரீம் எல்லாம் அப்பி விட்டுட்டாங்க. ஆமா சார், அதுதான் கொண்டாடணும் சார். மார்னிங் கேக் ம், வெட்டி எல்லாத்துக்கும் கொடுத்தோம் சார். நாங்க ரூம் எடுத்து தங்கி இருந்தோம் சார், அதனால சரி. நாங்க சரி. மட்டும்தான், ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருந்தோமா சார். அதனால நைட் 12 o'clock 4 o'clock வரைக்கும் ம், எடிட் பண்றது, ம், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல போடுறது, இந்த மாதிரி வேலைகளா ம், பாத்துட்டு இருந்தாங்க சார். ம், ம். அதுக்கு இதுதான் சார் எனக்கு போன வருஷம் என்ஜாய்மெண்டா இருந்தது. அவங்க கூட நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளவு என்ஜாய் பண்ணது கிடையாது. போன தடவை ம். நான் என்ஜாய் பண்ணேன் சார் பர்த்டே. ஆனந்தமா இருந்ததா? கண்டிப்பா சார், மறக்கவே முடியாது சார். மகிழ்ச்சியா போட்டோ எல்லாம் எடுத்தீங்களா? போட்டோ எல்லாம் எடுத்திருக்கேன் சார். இன்னொரு ஃப்ரெண்டோட பர்த்டேக்கெல்லாம் ஆத்துக்கு நடுவுல போய் எல்லாம் கேக் வெட்டணும் சார். ஆத்துக்கு நடுவுல? தண்ணி போயிட்டு ஆ, இருக்குங்க சார், ஆ, கேக் ஆ, கொண்டு ஆ. போய் அங்க போய் கேண்டில் ஊதி அங்க போய் விளையாண்டுட்டு முகத்துல அப்பிட்டு அங்கேயே முகத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்தோம் சார். சூப்பர். ம், ம். அன்னைக்கு பொழுதும் என்ன பண்ணுவீங்க? என்ன உங்களோட சந்தோஷத்துல நீங்க யாருக்கிட்ட எல்லாம் பேசுவீங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்க? அது என்னன்னா சார், பர்த்டேன்ற சர்ப்ரைஸா இருக்காது சார். ம். பர்த்டே கேர்ள் யாரோ அவங்களே கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வர்றது, அவங்களே கூட்டிட்டு போய் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றது, இதுதான் சார் ஸ்பெஷல். ம். ஒரு பொண்ணுக்கு பர்த்டே சார் அன்னைக்கு. ஆனா அவளோட பர்த்டேக்கு அவளோட அமௌண்ட்ல அவளையே கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம் சார். கேட்டா அவளுக்கு பர்த்டே அப்படின்ட்டு சார். ம், 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 இந்த மாதிரி பண்ணுவோம் சார். வேற ஜாலினா வீட்டுக்கு யாருக்கும் தெரியவே தெரியாது சார். ம். வீட்ல எல்லாம் விஷ் பண்ண கூட மாட்டாங்க சார். நாங்களும் எங்களுக்குள்ள விஷ் பண்ணுவோம். ஸ்கூல்ல விஷ் பண்ணதுதான் சார், அதுக்கு பிறகு எல்லாம் தெரியாது சார். வீட்டுல யாரும் உங்களை கூப்பிட்டு விஷ் பண்ண மாட்டாங்க?
யாரும் ஓப்பனா விஷ் பண்ண மாட்டாங்க சார். ஆனா ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியாது சார். அவ்வளவுதான். என்னோட பர்த்டேன்னு தெரியும், அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றேன்னு தெரியாது. தெரியாது. ரைட், ஓகே. ஆமா சார். ரொம்ப மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு நன்றி. மறுபடியும் வரேன். நான் வந்து தேங்க்யூ இவங்க சார். மீனாட்சி கிட்ட பேசுவோம். மீனாட்சி வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. நீங்க கேமரா ஆன் பண்ண முடிஞ்சா ஆன் பண்ணிக்கலாம், இல்லன்னா பரவாயில்ல. உங்களால முடிஞ்சா. இல்ல அப்படியே பேசுறேன். பரவாயில்ல, பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு பிறந்த நாள் அப்படின்னா, முன்னாடி அந்த அக்கா சொன்ன மாதிரி 4th ஸ்டாண்டர்டோ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதோ எனக்கு நினைவு தெரிஞ்சு கேக் வெட்டு. அதுக்கு முன்னாடி வெட்டியிருப்போம். சின்ன குழந்தையா இருக்கும்போது முதல்ல வரும்பொழுது அம்மா அப்பா எல்லாம் கூப்பிட்டு வச்சு, இப்ப பொண்ணுக்கு முதல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்டியிருப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு எனக்கு நினைவுல நானே கைய வச்சு வெட்டின கேக்னா அது வந்து 5th ஸ்டாண்டர்ட்ல. அதுவும் கொஞ்சம் என்ன சொல்றது, அப்பா சரியா இருந்தா ஓகே, அப்பா கொஞ்சம் குடிக்கிறவங்களா இருந்தா கொஞ்சம் போதையில அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சண்டையாதான் வந்தது அந்த கேக்கு. சண்டை போட்டு ஏதோ ஒரு இதுலதான் வந்தது அந்த கேக்கு. எனக்கு அந்த அளவுக்கு மகிழ்ச்சி இல்ல. நான் வெட்டும் பொழுது சரி என்ன பண்றது, வாங்கிட்டு வந்துட்டாங்களே நம்மளோட பிறந்த நாள்ன்றதுனால சரி வெட்டி அன்னைக்கு நாள் எப்படியோ போயிடுச்சு. எனக்கு அந்த மாலை பொழுதுலதான் அந்த வேலையெல்லாம் நடந்துச்சு. அதனால எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் வளர வளர அடுத்தடுத்த பிறந்த நாள் வரும் பொழுது அம்மா விஷ் பண்ணுவாங்க. அன்னைக்கு மட்டும் மறக்காம வந்து என்ன பண்ணுவேன்னா, மத்த நாள் மறந்தாலும் தாத்தா பாட்டி கிட்ட போன் பண்ணி பேசிடுவேன். பிறந்த நாள்ன்றதுனால அவங்க கிட்ட போன் பண்ணி பேசுவேன். அவங்களும் பிறந்த நாளாமா நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்த்து தான் முதல்ல வந்து காலையில அவங்களோட வாழ்த்து கேட்டுட்ட உடனே அப்புறம் அம்மா குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் போயிட்டு இருக்கும். அப்புறம் இப்போ கொஞ்ச நாள் வளர வளர என்ன ஆகுதுன்னா, அம்மா அப்பா கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது வந்து இப்போ பழக்கமாகிட்டு வருது. இப்போ கடைசியா இப்போ போன இந்த வருஷம் பிறந்த நாளுக்கு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல. முன்னாடி நாள் வந்து என்னோட தோழிகளை வந்து அழைச்சிருந்தேன், வீட்டுக்கு வாங்க இந்த மாதிரி பிறந்த நாள் வருது நம்ம வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சூழ்நிலையால என்னால வர முடியாது அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க வேணும்ட்டே சொல்லியிருக்காங்கன்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி, சரி ஓகே வரமாட்டாங்க போல, நம்ம இந்த பிறந்த நாள் அப்படிதான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அன்னைக்கு காலையில இருந்து வழக்கம் போல தாத்தா பாட்டி கிட்ட பேசிட்டு அம்மா கிட்ட அத ஆசீர்வாதம் வாங்கிட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு எல்லாம் வேற போயிட்டு வந்தேன். அப்புறம் அன்னைக்கு அம்மா வந்து கிஃப்ட் பண்ணாங்க. நான் கண்ட நால்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. கோயில்ல இருந்து வரும்போது வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சேமிப்பு பழக்கம் வந்து எனக்கு இருந்தது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த சிறு சேமிப்பு அப்படிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இப்ப கட்டுறதுக்கு ஆள் இல்ல, இருந்தாலுமே நான் சேமிச்சு வச்சிட்டு இருப்பேன். காசு குடுக்கற காசு வீணா செலவழிக்காம சேமிச்சு வச்சு அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அம்மா எனக்கு ஒரே ஒரு கொலுசு வாங்கி தாங்க, நான் சேர்த்து வச்சிருக்கேன் காசுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அந்த டைம்ல அந்த அளவுக்கு வராதுமா, விலை ஏறிடுச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு மனசை தேத்திக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். மதியமா போயிட்டு சரி பக்கத்துல இருக்க தோழிக்கு மட்டும் போயிட்டு பிரியாணி செஞ்சிருந்தாங்க, சரி அவங்களுக்காச்சும் போய் கொடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு போறேன். எதிரில வராங்க 2 பேரும் கேக்க வாங்கிட்டு. எனக்கு அப்படி எனக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. 2 பேரும் வர மாட்டீங்கன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து வீட்டுல வந்து சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு அப்புறம் அவங்க 2 பேரும் என்ன கூப்பிட்டுட்டு வெளியே போயிட்டு எனக்காக அவங்க வந்து செலவு பண்ணாங்க. புதுசா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வெளியே கூட்டிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸா இருந்தா போய் சுத்துவோம் இல்லையா, அதே மாதிரி போயிட்டு சுத்திட்டு அப்புறம் ஹை பேக்கோட போயிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கடைசியா எனக்கு இந்த பிறந்த நாள் தான் ரொம்ப மெமரபிளா இருந்தது. நான் நினைக்கவே இல்ல அவங்க ரொம்ப அந்த அளவுக்கு பேசுனாங்க முன்னாடி. ஆனா இது எல்லாமே அவங்க போட்ட பிளான்ன்றது எனக்கு கடைசியா தான் தெரியும். அதே மாதிரி வந்து என்னோட பிறந்த நாள் இப்படி போச்சு. அதே மாதிரி அம்மாவோட பிறந்த நாளுக்கு வந்து நான் என்ன பண்ணிருந்தேன்னா, காலையில இருந்து எதுவும் நடக்கல, எப்பயும் போல வழக்கம் போல அம்மா வேலைக்கு போறது வர்றதுன்னு இருந்தது. நான் கூப்பிட்டு இருந்தேன், அம்மா இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு கோயிலுக்கு வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது அதான் சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்குன்னு சொன்னல சார். அதனால வந்து அம்மாக்கு அப்படியே கூட்டிட்டு போயிட்டு வர வழியில அம்மா வாங்கம்மா சும்மா துணி கடைக்கு போலாம், எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு சாரியை மட்டும் செலக்ட் பண்ண சொல்லிட்டு என்னால முடிஞ்ச அந்த காசுல வந்து ஒரு சாரி வாங்கி கொடுத்திருந்தேன். அப்புறம் மீதி இருக்கிற காசுல வந்து கேக் வாங்கி அன்னைக்கு நான் வந்து அம்மாக்கு செலவு பண்ணேன். அன்னைக்கு
வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். ம். அவ்வளவுதான் சார். அதே மாதிரி வீண் செலவுன்னு சொல்ல முடியாது. ம். ஆடம்பரத்துக்காக பண்ணலனாலும் சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக நம்ம வந்து பிறந்த நாள் அப்போ ஸ்பெண்ட் பண்றது வந்து அது ஒரு நல்ல விஷயம்தான். அது வந்து என்னன்னா, இது வரைக்கும் பேசாதவங்க, அறிமுகம் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் வந்து 12ஆம் வகுப்பு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் லேட்டா பாக்குறதுனால அது ஒரு சந்தோஷம் தான். ம். அவங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சூப்பர் சூப்பர், ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அவ்வளவுதான் சார். ரைட், ஓகே. நன்றி ஐயா. நன்றி நன்றி. சஹானா, வாங்க பேசுங்க. பிறந்த நாள் பத்தி உங்களோட கருத்து. நீங்க எப்படி எல்லாம் கொண்டாடுனீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க பிறந்த நாள் பத்தி? ஐயா பிறந்த நாள்லாம் கொண்டாடலாங்க ஐயா. ம். ஏன்னா நம்ம பிறந்த நாள் இன்னைக்குதான் நம்ம பெரியவங்க எல்லாம் ஆசீர்வாதம் இப்படிலாம் பண்ணுவோம். ம். நம்ம சும்மா போய் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா என்ன நீ ஆசீர்வாதம் பண்ற ம். ஓவரா நினைப்பாங்க. நம்ம பிறந்த நாள் வரும்போது ஒரு சாக்லேட் போயிட்டு எல்லாம் மேம்க்கு கொடுக்கறதாகட்டும், நம்ம ஆசீர்வாதம் பண்றதாகட்டும், இதெல்லாம் நல்லா இருக்குங்க ஐயா. அப்புறம் வந்து நம்ம கேக் வெட்டாமல கேசரி மாதிரி இதை வச்சு இது பண்ணா நல்லா இருக்குங்க ஐயா. ஏன்னா நம்ம கேக் வெட்டும் போது நம்மளுக்கும் இந்த இந்த இது நோய் எல்லாம் வராம இல்ல அடுத்தவங்களுக்கும் நோய் எல்லாம் வரக்கூடாது. ஏன்னா இந்த நம்ம கேக்ல நிறைய கெமிக்கலும் சேர்க்கிறாங்க. கெமிக் நிறைய இந்த மருந்து பொருட்கள் சேர்க்கிறாங்க. அப்புறம் வந்து இதை ஸ்ப்ரேன்னு சொல்லி இப்படி பண்றாங்க. ம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கேசரி மாதிரியே இந்த நம்மளே கேக் மாதிரி பண்ணி இது கொண்டாடலாம் நான் நினைச்சேங்க ஐயா. ம். அப்புறம் வந்து எனக்கு பர்த்டே வரும்போது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா பேசுவாங்க, கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். கவிதை மாதிரி எங்க ஃப்ரெண்ட்ஸ் எழுதி கொடுப்பாங்க. சூப்பர். இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஐயா. அம்மா டாடி வந்து எனக்கு நீ நல்லா படிச்சு நல்லா பண்ணணும் நான் டெய்லியும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஐயா. இந்த ம். எக்ஸாமு இது வந்ததுன்னா எங்க டாடி மம்மி ஆசீர்வாதம் பண்ணிட்டு என்னைய வாழ்த்துங்கன்னு சொல்லுவாங்க ஐயா. அப்புறம் வந்து ம். பாப்பா தம்பி பர்த்டே வந்துச்சுன்னா ஜாலியா இருப்போம், அடிச்சுக்காம ஜாலியா இருப்போம். அஹ் அப்புறம் வந்து தாத்தா பாட்டிட்ட ஃபோன் பண்ணி ஜாலியா பேசலாம். வெரி குட். எங்க அப்புறம் இருக்கீங்க? வந்து நீங்க என்ன படிக்கிறீங்க? ஐயா நாங்க பாரதியார் கலை அறிவியல் கல்லூரி முதலாம் ஆண்டு தமிழ் இலக்கியவியல் ஐயா. வெரி குட், வெரி குட், வெரி குட். சேலம் சேலம் சார். சேலமா? ஆமாங்க ரொம்ப ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ம். சோ பர்த்டே நான் வந்து என் பர்த்டேக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இப்ப நான் பெருசாகி நம்ம ஏழை மக்களுக்கெல்லாம் நான் என் காசுல சமாளிச்சு ஏழை மக்களுக்கு சாப்பாடு போடணும். சாப்பாடு இல்லவங்க பார்த்து என்னைய ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லிதாங்க எனக்கு ஆசையே. நல்லா படிச்சு ஏழை மக்களுக்கு சாப்பிடணும். என் பர்த்டேக்கு என்னைக்கு நான் செய்யணும்னு ஆசைப்படுறேங்க ஐயா. சூப்பர் 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 சூப்பர். வெரி குட். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பர்த்டே கொண்டாடுவாங்க, நீங்க அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. உங்க சொந்தக்காரங்க பர்த்டே கொண்டாடுவாங்க, அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி பாத்து விஷயத்துல எதெல்லாம் நீங்க உங்களுக்கு விருப்பமா இருக்குது, எதெல்லாம் விருப்பம் இல்லாத இருக்குது, அந்த மாதிரி எதெல்லாம் பேசுறீங்களா? சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொண்டாடும் போது இது எனக்கு பிடிக்குங்க ஐயா. இது என்னன்னா பார்ட்டி இன்னும் சொல்லி கொண்டுட்டு போவாங்கல்ல, இது தண்ணின்னு தெரியாமல ட்ரிங்க்ஸ் மாதிரி இதெல்லாம் கலந்து கொடுத்துறாங்க. இது எனக்கு பிடிக்காதுங்க ஐயா. ஓ, அதுவும் நடக்குதா? கூப்பிட்டாலும் இந்த இப்படிலாம் ஐயா. அதுவும் நடக்குதா? ஆமாங்க எப்படியும் நடக்குது. அப்புறம் கேக்குன்னு வெட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ப்ரே மாதிரி அடிக்கிறாங்க. இதுல ம். லேசா கேக்ல பட்டாலும் நம்மளுக்கு உடம்பு இந்த இதுதானங்க ஐயா. கேக் வெட்டாமல நம்ம வேற எது பண்ணலாம்னு தோணுதுங்க ஐயா. ம். ம். இப்படி ஃப்ரெண்டுகிட்ட எல்லாம் எடுத்து சொல்லிட்டேங்க ஐயா. உங்களும் மாதிரி இந்த கேஸ்ட்ரி பண்ணி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. ம். அப்புறம் வந்து ஜாலியா அப்புறம் கூப்பிடுவாங்க. ம். அப்புறம் போவோம் ஜாலியா பேசுவாங்கங்க ஐயா. ம். அப்புறம் கிஃப்ட்னா நான் அந்த பென்லாம் மாதிரி உங்க பத்தி கொஞ்சம் கவிதை மாதிரி எழுதி கொடுப்பேங்க ஐயா. ம். 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 ரொம்ப மகிழ்ச்சி. ஆஹ் அடுத்தது தருணிக்கான்னு வந்திருக்காங்க. இருங்க, ரொம்ப போயிடாதீங்க, நீங்க எல்லாம் நன்றிங்க. இருங்க, இன்னும் பேச வேண்டியது இருக்கு. தருணிக்கா, ஆ வாங்க. ஐயா வாங்க. ஐயா பிறந்தநாள் பிறந்தநாள் பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லு. என்னாச்சு, இருக்கீங்களா தருணிக்கா? ஐயா நெட்வொர்க் கொஞ்சம் இதா இருக்குங்க ஐயா. பரவாயில்ல, நீங்க பேசுங்க, கேக்குது.
நீங்க பேசுறது கேக்குது தர்ணிகா. கேக்குதுப்பா தருணிகா, பேசுறேங்க நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. நீங்க பேசுங்க. உங்களோட பிறந்த நாள் கொண்டாட்ட பிறந்த நாள் அனுபவங்கள். கொண்டாடுறாங்க அப்படிங்கறத இப்ப பலரும் அந்த அநாத ஆசிரமங்களை போய் கொண்டாடுறாங்க ஐயா. ம், அத அவங்க இல்லங்களுக்குள்ளேயே கொண்டாடிக்கிட்டா அது நல்லா இருக்குங்க. ஏன்னா அந்த குழந்தைகளும் ஏங்குவாங்கல்ல, நம்மளுக்கும் அப்பா அம்மா இருந்திருந்தா அது போல நாமளும் கொண்டாடி இருப்போம் ம், அப்படிங்கறத அந்த குழந்தைகளும் ஏங்குவாங்க இல்லைங்களா. அது நம்ம வெளியே போய் ஒண்ணு பண்றதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே பண்ணிக்கலாம். correct. இருக்கப்பட்டவங்க பிறந்த நாள் கொண்டாட்டம் அப்படின்னு பண்ணுவாங்க. அது ம், நம்ம 4 பேர்த்த கூப்பிட்டு பண்ணும்போது அந்த இல்லாத குழந்தைகளுக்கு அந்த நம்மளுக்கு நம்மளால பண்ண முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் வருங்கய்யா. ம், ம், நம்ம ம், தமிழர் பண்பாட்டுல கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடுறது அந்த வழக்கமே இல்ல. ம், ஆங்கிலேயனோட வழக்கத்துல இருந்து வந்ததுதாங்க ஐயா அது. ம், நம்ம இனிப்புகள் கொடுத்து கொண்டாடிட்டு போயிடலாம். நாம இருக்கிறவங்க பண்றத பார்த்து இல்லாத குழந்தைகள் நிறைய ஏங்குவாங்க இல்லைங்களா. ம், ம், ம். ஓகே ஓகே ஓகே. இல்ல நீங்க எப்படி கொண்டாடுறீங்க அத சொல்லுங்க. நீங்க எப்படி கொண்டாடுறீங்க? நீங்க எதனா நாங்க கொண்டாடுறீங்களா? எதுவுமே பண்ண மாட்டோங்க ஐயா. இது வரைக்கும் கொண்டாடுறது இல்ல. எதுவுமே பண்ண மாட்டோங்க ஐயா. ட்ரெஸ் எடுப்போம், அதோட சரிங்க. ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அப்பா கூட புடவை எடுப்போம், அப்பா அம்மா கிட்ட அவ்வளவுதாங்க. அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம். ஆசீர்வாதம், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அப்பா வெளியே அம்மா போறது. விட்டு ஆசீர்வாதம் வாங்குவாங்க, கோயிலுக்கு போவோம். ம், ஸ்கூலுக்கு காலேஜுக்குலாம் போறங்காட்டி மிட்டாய் கொடுப்போம். கடல மிட்டாய், 2 ரூபாய் மிட்டாய், தேன் மிட்டாய், வெரி கல்கண்டு குட். அந்த மாதிரி கொடுப்போங்க ஐயா. ம். கேக் வெட்டி பழக்கம் இல்லைங்க ஐயா. நீங்க என்ன படிக்கிறீங்க? ஐயா கல்லூரி 1ஆம் ஆண்டுங்க ஐயா, இளங்கலை தமிழ் இலக்கியம்ங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது யாரு? தேவேந்திரன். சபிவர்ஷன் இணைஞ்சிருக்காரு சார். வாங்க சபிவர்ஷன். ஐயா அண்ணா இன்னும் கிளாஸ் விட்டு வரையில. இன்னும் வரலையா? அப்ப அவங்களுக்கு நீங்க கேளுங்க, பாப்பாவை பேசுறீங்களா? கேளுங்க, வர்ஷனாவை கேளுங்க. அப்ப வர்ஷனா பேசுங்க, வர்ஷனா பேசுங்க. வர்ஷனா நீயே பேசு, நீ எப்படி பர்த்டே எல்லாம் கொண்டாடுவ அப்படின்னு சொல்லிட்டு. ஓ ம், பர்த்டே நீ எப்படி கொண்டாடுவ அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லலாம்ல. பிறந்தநாள் நீங்க எப்படி நீங்க கொண்டாடுறீங்க? உங்களோட பிறந்த நாள் இலங்கையில எப்படி கொண்டாடுவீங்கன்னு நீங்க சொல்லுங்க. விடிய ம், அம்மா அம்மா அப்பா அண்ணன் காலை விழுறது. வெரி குட். விடிய எழும்புனோன்னா குளிச்சுட்டு கோயிலுக்கு போவோம். ம், புத்தாடை அணிந்து கோயிலுக்கு போய் ம், வேற கேக் வெட்டுவோம். ம். ஆக்களுக்கு டோபி அப்படி கொடுப்போம். ம். என்ன படிக்கிறீங்க நீங்க? கிரேட் 7. கிரேட் 7. அண்ணா என்ன படிக்கிறாங்க? அண்ணா 10. 10th படிக்கிறாங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட். ரொம்ப மகிழ்ச்சி. வேற ஏதாச்சும் சொல்றீங்களா? வேற என்ன சொல்ல? அண்ணா வந்தோன்னு அண்ணாவை ஜாயின் பண்ண சொல்றேன். வெரி குட் வெரி குட். நீங்களும் கவனிங்க பேசுறத. சரி. ரொம்ப மகிழ்ச்சி மேம். நன்றி. தேவேந்திரன் வேற யாருன்னா இருக்காங்களா? நெக்ஸ்ட் ஜாயின் பண்ணுவோம் சார். ஸ்டூடண்ட்ஸ் அப்படியே வருவாங்க, வந்துட்டு இருக்காங்க. சரி, வரட்டும் வரட்டும் வரட்டும். இப்ப மற்றவர்கள் பேசணுங்க எல்லாம் சார் அல்ல பசங்கள்ட்ட ஒரு செகண்ட் ரவுண்ட் கேட்டலாம். கொஸ்டின் என்னன்னா, எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு கொஸ்டின்ஸா கேட்கலாம். செலிப்ரேஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக்சுவலா நம்ம பர்த்டே செலிப்ரேஷன்ன்றது இருக்குது. அன்றைக்கு நம்ம பர்த்டே அன்னைக்கு என்னெல்லாம் நம்ம நினைவுகள் எப்படி ஓடும், நினைவுகள்ல என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் நம்ம சிந்திக்கலாம், அந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் நீங்க எல்லாம் சொல்லுங்க. யார் சொல்லுங்க? மீனாட்சி சொல்லுங்க. என்ன மாதிரி சிந்திக்கலாம் அப்படின்னா, இனிமே இப்போ இவ்வளவு வருடங்கள் நம்ம கடந்து வந்துட்டோம். இனிமே நம்ம எப்படி இருக்க போறோம், நம்ம எந்த அளவுக்கு மெச்சூர்டா இருக்கணும், இதுக்கு மேல நம்ம திருத்திக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இனிமே நம்ம என்னென்ன கடைபிடிக்கலாம், இனிமே நம்ம வாழ்க்கைக்கு எதெல்லாம் உகந்ததா இருக்கோ, இனிமே நம்ம எப்படி வளரணும், எந்த விதத்துல வளரணும்னு இருக்கமோ அதுக்கான வழிகளை கடைபிடிச்சு நம்ம அந்த எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் நம்ம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலுமே, ஒரு பக்கம் நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்ற அந்த ஒரு தாட் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டோம், இது வரைக்கும் நம்ம என்ன கத்துக்கிட்டோம், இதுக்கு மேல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்ற அந்த ஒரு சில அந்த ஒரு நெருக்கடியிலயும் இருப்போம். நானு அந்த ஒரு நாள்ல மட்டும்
இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்? இவ்வளவு நாள் இப்படி இருந்துட்டோம், இந்த மாதிரி நம்ம இவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டோம், இனிமே நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படின்ற விஷயம் வந்து எனக்குள்ளே ஓடிட்டு இருக்கோம். மத்தவங்களுக்கு எப்படி இருக்குதோ இல்லையோ, என் அம்மா சொல்லனாலும், அம்மாவே வந்து என்கிட்ட சொல்லனாலும் எனக்கு ஓடிட்டு இருக்கும். நம்ம இனிமே என்ன பண்ண போறோம், நம்ம எந்த வேலைக்கு போக போறோம், இனிமே என்ன படிக்க போறோம், இனிமே நம்ம நம்மளோட தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் சார். அதே மாதிரி முன்னாடி சொல்ல மறந்துட்டேன், அந்த பிறந்த நாள் அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிறந்த நாள் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என்னுடைய 2வது பிறந்த நாள் அப்போ ஒரு மரக்கன்று வந்து வாங்கி வச்சாங்க எங்க ஊர்ல, எங்க வீட்டுல வச்சிருந்தாங்க. அது என்னோட தங்கச்சின்னே சொல்லலாம். கொய்யா மரம் அது இன்னமும் இருக்கு. என்னோட தங்கச்சின்னு தான் சொல்லுவேன் ஊருக்கு போற வரைக்கும். போனேன்னா அது நான் சொன்ன பதிவு செய்ய மறந்துட்டேன் முதல்ல சொல்லும் பொழுது. அதனால பிறந்த நாள் அப்ப வந்து நம்ம ஒரு மரக்கன்றுகளையும் வைக்கலாம். மரக்கன்று முடியலனாலும், சின்ன இடம் இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன பூச்செடிங்க, அப்புறம் வந்து இந்த மருத்துவ குணம் உள்ள அந்த கற்றாழை, துளசி, அந்த மாதிரி செடிகளை கூட நம்ம வச்சு வளர்க்கலாம். பிற்காலத்துல நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவும். அவ்வளவுதாங்க ஐயா. ஓகே ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க. நம்ம சொல்லுங்க தேவேந்திரன், சொல்லுங்க. நான் வந்து சார் எனக்கு எப்பொழுதுமே வந்து பிறந்தநாள் கொண்டாடுறதுல ஆர்வம் இல்லை. பட் ஆனா நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எங்க பசங்க வந்து எனக்கு கேக் வெட்டுவாங்க. எனக்கு அதெல்லாம் ஹாப்பியா இருக்கும். பட் நான் அதை அவ்வளவா பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் 19வது பர்த்டே அன்னைக்குன்னா ஒரு 19 புக்ஸ் நான் எங்க லைப்ரரி கொடுத்தேன். அப்புறம் 20வது பர்த்டேக்கு நான் என்ன பண்ணேன்னா 20 மரக்கன்று நட்டேன். 21வது பர்த்டேக்கு வந்து நான் வந்து 20 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். 22வது பர்த்டே வரப்போகுது. அது இது மாதிரிதான் என்னுடைய செலிப்ரேஷன். எனக்கு அந்த கேக் என் பசங்க எல்லாம் கேக் எல்லாம் வெட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் அதுல எனக்கு அதுல ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது. பசங்களோட ஜாலியே போவோம், எங்கே போவோம், வெளியே போவோம், கேக் வெட்டுவோம், சாப்பிடுவோம், ட்ரீட் வச்சு சாப்பிட்டுருவோம், அவ்வளவுதான். அதை தாண்டி எனக்கு அதுல ஹாப்பினஸ் இருக்காது. பட் ஆனா இது மாதிரி என் மூலமா ஏதாவது ஒரு விஷயம் நான் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது அது எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். வெரி குட். வேற என்ன நினைவுகள் ஓடும் அன்னைக்கு? அதுதான் சார், ஒவ்வொரு பர்த்டேக்கும் நான் ஏதாவது வந்து ஒவ்வொரு ஸ்டெப் ஏதாவது கொஞ்சம் growth ஆயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் தோணும். வெரி குட். தருணிகா ஐயா, சொல்லுங்க. உங்களோட நினைவுகள் என்னெல்லாம் இருக்கும் அன்று பிறந்த நாள் அன்னைக்கு? என்னெல்லாம் நினைவுகள் இருக்கும், இல்ல இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐயா, இத்தனை வருஷமா நான் அந்த போன வருஷத்துல நம்ம ஏதாவது பண்ணி இருந்திருப்போம், அதை வந்து இந்த வருஷத்துக்குள்ள திருத்திக்கலாம்னு தோணுங்க ஐயா. நம்ம ஏதாவது தோல்வி அடைஞ்சிருந்தோம் அப்படின்னா அதோட இது பண்ணாம அந்த தோல்வியில இருந்து நம்ம ஒரு முயற்சியா எடுத்து அதுல இருந்து வந்து மேல வரணுங்க ஐயா. செடி நட்டணும்னு ஆசை. செடி மரம் எல்லாம் நட்டு வைப்பேங்க ஐயா. மரம் வாங்கி மரம் வளர்த்துவோங்க. அவ்வளவுதாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சஹானா, சொல்லுங்க. அன்றைய தினத்துல உங்களோட நினைவுகள் எப்படி இருக்கணும், இல்ல எப்படி இருக்கலாம்? எனக்கு பிறந்த நாள் வந்தா காலையில எழுந்துச்சு அம்மாட்ட ஆசீர்வாதம் பண்ணணும், அம்மா வாழ்த்தணும், இது ஒண்ணு ஆசையா இருக்கும். அப்புறம் பாப்பா தம்பிய நான் இன்னைக்கு ஒரு நாள் அடிக்காம பாத்துக்கணும்னு ஆசைப்படுவேங்க ஐயா. அப்புறம் வந்து என்னங்க ஐயா? டெய்லி தினமும் அடிக்கிறீங்க பாப்பா தங்கச்சிய? இல்ல இல்லைங்க ஐயா, ஜாலியா பழகுவாங்க. மேம்னா என்ன பர்த்டேனா திட்ட மாட்டாங்க, இப்படிதான் போகும், அடிக்க மாட்டாங்க, ஜாலியா போகுங்க. அப்புறம் ஜாலியா பேசுவாங்க. எனக்கு இது பிடிச்சிருக்குங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நம்ம எல்லாம் சேர்ந்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு கைத்தட்டல் கொடுப்போம். முதல்ல எல்லாருமே மைக் ஆன் பண்ணிட்டு கேமரா ஆன் பண்ணுவோம். எல்லாருமே ஒரு கைத்தட்டல், ஒரு உங்களுக்காக எங்களுடைய கைத்தட்டல். வேற ஏதாச்சும் நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? 4 பேர் இருக்கீங்க, 4 பேர் ஸ்டூடெண்ட்ல 5 பேர் இருக்கீங்க. சரி, ஓகே, ரைட். ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையாவே நான் வந்து எதிர்பார்த்ததுல நீங்க வந்து கலந்துக்கிட்டு இவ்வளவு தூரம் பேசுறீங்கன்றதுல மகிழ்ச்சி. உங்களோட எண்ணங்கள் எல்லாம் வெளிப்பட்டீங்க. நான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா,
இந்த பர்த்டே அன்னைக்கு ஒவ்வொரு பிறந்த நாளும் வந்து நாம பிறந்ததுக்கு உண்டான காரணம் யாருன்னா நம்மளோட தாய் தந்தையர் தான். அந்த தாய் தந்தையர் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அதை நம்ம நினைவு கூறும். இது வந்து இதை வெளிப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு பண்ணேன். அதை நினைவு கூறணும். ஒரு வருஷம் பூரா அவங்க எவ்வளவுக்கு நமக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க, என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க, அவங்க அவங்க அத்தனை செஞ்சதுனால தானே இந்த வருஷம் நம்ம வந்து வளர்ந்துருக்கோம். படிக்க வச்சிருக்காங்க. படிக்க வச்சதுல அந்த படிக்க வைக்கிறதுக்கு பணம் கட்டுறதுல இருந்து, உங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கறதுல இருந்து, உங்களுக்கு என்னெல்லாம் பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. தினமும் நமக்கு சாப்பாடு போடுறாங்க, ருசியா வாங்கி கொடுக்குறாங்க. பல செயல்கள் வந்து ஒவ்வொரு தாய் தந்தையரும் செய்யறாங்க. ஆனா பர்த்டே அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம பிறந்ததுக்கு உண்டான காரணமும் நம்மளை வளர்ப்பவர்களும் அவங்கதான். அவங்கள நினைச்சு பார்த்து ஒரு டைரியில நீங்க இதெல்லாம் எழுதி இந்த வருஷம் எனக்கு இத்தனை நடந்தது. எங்க அப்பா கிட்ட இருந்தோம், எங்க அம்மா கிட்ட இருந்தோம், நிறைய சண்டை போட்டிருப்பீங்க, நிறைய நல்லது நடந்தது. உங்களால அவங்களுக்கும் உங்க மேல சில வெறுப்புகள் இருக்கலாம், அவங்க மேல உங்களுக்கு சில வெறுப்புகள் இருக்கலாம். இதை எப்படி மாத்திக்கிறது, இதுல இருந்து நாம எப்படி வெளியில வருது, இன்னும் நம்ம உறவை எப்படி பலப்படுத்துறது. அப்பா அம்மா உறவு வந்து ரொம்ப முக்கியம். அது ஒவ்வொரு பிறந்த நாள் அன்றும் நாம நினைச்சோம்னா அந்த பிறந்த நாளோட சிறந்த பிறந்த நாள் எதுவும் இருக்காது. அதை நாம மேம்படுத்திக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியன்றதுக்காக தான் இந்த கருத்தை பதிவு வைக்கணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் வந்து ஏற்பாடு பண்ணேன். இது வந்து இனி வரும் பிறந்த நாளுக்கு உங்களுக்கு எப்போ பிறந்த நாள் வருதோ அந்த ஒரு வருடம் நீங்க என்னெல்லாம் இப்ப இன்னைக்கு என்ன பண்ணுங்க, நீங்க இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு எதெல்லாம் நினைவுல இருக்கோ, அப்பா அம்மா என்னெல்லாம் பண்ணாங்களோ ஒரு டைரியில எழுதி வைக்க. சும்மா உங்களோட மொபைல் நோட் புக்ல கூட எழுதி வைக்கலாம். எழுதி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நினைவலைகள் வரும். அது மிகப்பெரிய அவங்களோட ஒவ்வொரு செயலும் நமக்கு நினைவூட்டுதார். அந்த நினைவூட்டல் வந்து ஒவ்வொரு தாய் தந்தை வந்து எப்படி இருக்கிறாங்க, நமக்காக எவ்வளவு நேரம் செலவு பண்ணிருக்காங்க, நமக்காக கஷ்டப்படுறாங்க, நம்ம கூட பேசியிருக்க மாட்டாங்க, ஆனா நமக்காக தான் உழைக்கிறாங்க. நம்ம கூட சண்டை போட்டு இருப்பாங்க. காலையில நமக்கு டிஃபன் கட்டி கொடுத்து டெய்லி டிஃபன் கட்டி கொடுத்துருப்பாங்க, சாப்பாடு கட்டி கொடுத்துருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் அவங்க உழைக்கிற அந்த ஒரு உழைப்பு இருக்கு பாரு, நமக்காக தான் உழைக்கும். அப்ப நம்ம பிறந்தது ஒரு பக்கம்னா நம்மளை வளர்க்கறதுக்கும் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் படும் பாடு இருக்குதுன்றது மிகப்பெரிய ஒரு நினைவு கூற வேண்டிய செயல். அந்த நினைவு கூற வேண்டிய செயல்ல நீங்க இந்த வருஷம் நீங்க இதெல்லாம் எனக்கு பண்ணீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு நீங்க அப்பா கிட்டே அம்மா கிட்டே போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கீங்களா, அதை விட உலகத்துல வேற எந்த சந்தோஷமும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை இந்த பிள்ளைங்க நம்ம கொண்டாடுறது ஜாலியா ஃப்ரெண்டு கூட கொண்டாடலாம், நம்ம நண்பர்கள் கூட கொண்டாடலாம், டீச்சருக்கு இது பண்ணலாம், கேக்கு வெட்டலாம், என்ன வேணா செய்யலாம். அது தவிர இது ரொம்ப அவசியம்னு எனக்கு மனசுல தோணுச்சு. இந்த ஒரு காரணம், நம்ம எவ்வளவு அளவுக்கு அப்பா அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம அப்பா அம்மா பண்ணல எதுவும் பண்ணல குறை சொல்றது இருக்குது தவிர அந்த ஒவ்வொரு வருடமும் அவர்கள் செஞ்சதையும் அவங்க பாடுபட்டதையும் அவங்க உங்களுக்காக செலவு பண்ணதையும் நம்மளை கண்டிச்சு வளர்த்ததை கூட நம்ம ஒரு தப்பு செஞ்சிருப்போம், அதுக்காக கண்டிப்பாங்க, அது வந்து உங்களுக்கு நல்லதுதான் செய்யறாங்க. அதெல்லாம் கூட நம்ம யோசிச்சுட்டு எழுதி வச்சோம்னா நீங்க அந்த வளர்ச்சியில வந்து உங்களோட தாய் தந்தைய எப்படி எல்லாம் நடந்திருக்காங்கன்னு தோணும். அதை நீங்க அடுத்து வர உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க காமிக்கலாம். அந்த பாரு, எங்க அப்பா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, எங்க அம்மா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, இவ்வளவு பணம் பண்ணியிருக்காங்க, என்னென்னோ பண்ணியிருக்காரு அப்படின்றத ஒரு ரெக்கார்டு இருக்கும் போது நீங்க திரும்பி பார்க்கும் போது இவ்வளவு நடந்திருக்கா நம்ம வாழ்க்கையில அப்படின்னு தோணும். அதுதான் ஒரு சிறந்த ஒரு பர்த்டே செலிப்ரேஷனா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. இதுல இருந்து நீங்க மாணவர்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க இப்ப நான் சொல்றது? சொல்லுங்க மீனாட்சி. ஐயா, இது ஒரு நல்ல பதிவு. இது நல்லா இருக்கு. நான் இது யோசிச்சது இல்ல. யோசிக்காதனாலதான் அது வரல. ஆமா, அது என்ன உண்மைதான். அது நான் யோசிச்சதும் இல்ல, எழுதி வைக்கணும் அப்படின்றதும் இல்ல. ஆனா நினைச்சு பார்த்திருக்கேன், இவ்வளவு பண்றாங்களே அப்படின்றத நினைச்சு பார்த்து நான் ஏதாவது பண்ண முடியுமான்றதான் யோசிச்சிருக்கே தவிர அவங்க கிட்ட போய் நான் இத இத பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க செஞ்சதை வந்து நம்ம அவங்க கிட்டயே மறுபடியும் சொல்லி நன்றி சொன்னது வந்து இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. ஒரு சில நேரத்துல சின்ன சின்ன விஷயத்துக்காக தேங்க்ஸ் சொல்லியிருப்பேன், ஆனா நிறைய பண்ணிட்டு வாங்கி கட்டியிருப்பேன், அது வேற விஷயம்.
அது இது வரைக்கும் திருத்தி வச்சிருக்காங்களே கரெக்டான வழியில. என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா என்ன கரெக்டான வழியில தான் வச்சிருக்காங்கன்றது வந்து அது எனக்கு இப்பதான் ரியலைஸ் ஆகுது. அது அவ்வளவுதாங்க ஐயா. அது எழுதி வைங்க. எழுதினீங்கன்னா இப்ப இன்னைக்கு யோசிங்க, இந்த இவ்வளவு நாள் இத்தனை வயசாயிருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வருஷம் ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளவு கட்டியிருக்காங்க, அடுத்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்க, எத்தனை முறை ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு நம்மளால ஒரு 2 ட்ரெஸ் தான் வாங்கிட்டோம், அந்த ட்ரெஸ் 2 ட்ரெஸ் வாங்குறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இத்தனையும் நம்ம யோசித்தோன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு உழைப்போட அந்த அந்த வெளிச்சம் தெரியும். அந்த வெளிச்சம் இருக்குது பாரு, உங்களுக்கு அடுத்து வர நீங்க ஜெனரேஷனை வந்து வேற மாதிரி ஒரு சிந்தனையை கொடுப்பீங்க. சரிங்க அடுத்து ஐயா. சஹானா, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்ன கருத்து. ஐயா நீங்க சொன்னது கரெக்ட் தாங்க ஐயா, எனக்கு பிடிச்சிருந்தது. நானும் இப்படி யோசிச்சிருக்கேங்க ஐயா, ஆனா இப்படி எழுதுனது கிடையாது. நான் இன்னில இருந்து கண்டிப்பா இது பண்ணிட்டு பதில் எனக்கு சொல்லுவேங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தாரணிகா, அப்புறம் சொல்லுங்க 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 சகா. டேடி மம்மி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இதை நான் ஏன் நல்லா படிச்சு என் சொந்த காசுல மம்மி டேடிய நல்லா பார்த்துக்கணும், வேற ஒருத்தவங்களை கை ஏந்த கூடாதுன்னு என்னோடது இதுங்க ஐயா. நம்ம ஒவ்வொரு காசுலயே அன்னைக்கும் நீங்க இதை செய்யறீங்களா, அது மிகப்பெரிய பொக்கிஷமா நினைப்பாங்க அப்பா அம்மா. செஞ்சு பாருங்க. இவ்வளவு செஞ்சிருக்கீங்க இந்த வருஷம் எங்களுக்காக அப்படின்னு சொல்லி பாருங்க, அது எவ்வளவு பெரிய பொக்கிஷமா நினைப்பாங்க. அதை விட பெரிய கிஃப்ட் நீங்க எதுவும் கொடுக்க முடியாது. நன்றிங்க. மகிழ்ச்சி. தருணிகா ஐயா, நான் சொன்ன கருத்துக்கு உங்களுடைய சிந்தனை? ஐயா கருத்து நல்லா இருந்துச்சுங்க ஐயா. நான் கஷ்டப்படுறாங்கங்கிறது தெரியும், பாக்குறோம், அவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்றோங்க ஐயா. ஆனா டைரி எழுதி வைக்கணுங்கிற பழக்கம் அப்படி இருந்தது இல்லைங்க ஐயா. கவிதை வேணா அடிக்கடி எழுதி கொடுப்பேங்க ஐயா. அம்மாக்கு கவிதை நிறைய எழுதி கொடுப்பேன், அம்மா பத்தி கவிதை நிறைய எழுதுவேங்க ஐயா. ஆனா டைரி எழுதணும்னு நினைச்சது இல்ல. நீ இந்த வருஷம் வரக்கு வேணா எழுதி கொடுக்கலான்னு இருக்கீங்க. டைரி தான் எழுதணும்னு இல்ல, உங்க மொபைல்ல கூட நோட் பண்ணி வைக்கலாம், உங்களோட ஏதோ ஒரு புக் எடுத்து எழுதி வைக்கலாம். ஒரு 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 சிந்தனை இது வந்து, அது வந்து பல விதத்துல உங்களை சிந்திக்க வைக்கும், பல விதத்துல அவங்களோட உழைப்பு தெரியும், அவங்களோட வேல்யூ தெரியும். அடுத்து நாம எந்தெல்லாம் பண்ண வேண்டும் அப்படின்ற நிறைய சிந்தனைகள் வரும். அதுல எல்லாமே யோசிச்சிருக்கோங்க ஐயா. அம்மாக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எல்லாம் நம்மளுக்காக தான் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சிருக்கோங்க ஐயா. எல்லாமே கண் கூட பாக்குறோம். அம்மாக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருக்கோங்க ஐயா. பண்ணிட்டு தான் இருக்கேன். அம்மாக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். நாங்க பேக்கரி வச்சிருக்கோங்க ஐயா. 2 நேரம் அம்மா அம்மா 5 மணிக்கே வந்துருவாங்க கடைக்கு. ஒரு சில நாள் சரி நீங்க நேரமே தூங்குங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்திருக்கேங்க ஐயா. துணையா இருப்போம், ஹெல்ப் பண்ணுவோம். ஆனா ஒவ்வொன்றையும் நோட் பண்ணி வைக்கிற பழக்கம் இல்லைங்க. அப்பப்ப அம்மாக்கு கவிதையெல்லாம் எழுதி கொடுப்பேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். அம்மா பத்தின கவிதையெல்லாம் எழுதி கவிதையை மொத்தமா வைங்க, எழுதி மொத்தமா வைங்க, அப்புறமா புத்தகமா போடுங்க நீங்க. சரிங்க ஐயா. ஓகேவா? அது பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து எதுக்காக எழுத சொல்றேன்னா, நம்ம நிறைய அவங்க செஞ்சுட்டே வருவாங்க, எல்லாமே நினைவுல இருக்காது. நம்ம எழுதி வச்சோம்னா இவ்வளவு பண்ணிருக்காங்களான்னு தோணும். அது வேணா அப்படிதாங்க ஐயா. புரியுதா உங்களுக்கு? நம்ம எழுதி வச்சோம்னா அந்த ஒரு எழுதுற பழக்கம் வந்து ரொம்ப நல்ல பழக்கம். நிறைய எழுத தோணும், நிறைய இருக்கும் நமக்கு ஒவ்வொரு நாள். அப்போ நீங்க ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் நடக்குதுன்றதையும் உணர்வணும். ஆமாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. பேசுறீங்களா? ஏதாவது ஒரு கவிதை இருந்தா படிங்க, அம்மாவை பத்தி ஏதாவது ஒரு கவிதை இருந்தா. ஐயா சொல்லட்டுங்களா? படிங்க ஐயா. உன் பிள்ளையாகன்னு ஒரு கவிதை எழுதுனுங்க ஐயா. படிங்க. வேற்றார் குழந்தையும் உன்கரம் பிடிக்க வேண்டும் அம்மா, உன்மடியில் புரளுகையில் ஈசன் மடியில் தவழ்ந்த எண்ணம். உன் பிள்ளையாக பிறக்க புண்ணியம் பல செய்திருக்க வேண்டும். என் பசியாற்ற உன் ரத்தத்தை பாலாக வார்த்தாய். உன் பஞ்சு சீடையில் தொட்டில் கட்டி உறங்கியதன் சுகம் பஞ்சு மெத்தையில் இல்லை. உன் கரம் பிடிக்கையில் இருந்த இன்பம் பல கோடிகள் பிடிக்கையில் இல்லை. பல 100 ஜென்மம் எடுத்தாலும் நானே உன் மகளாக பிறக்க வேண்டுவேன் அம்மா. ஒரு கை தட்டலாம் நம்ம பிள்ளைக்கு. அருமைமா அருமைமா அருமை அருமை. ரொம்ப மகிழ்ச்சி. சுபத்ரா தேவி பேசுறீங்களா? சொல்றேங்க சார். சார் நான் டைரிஸ் எல்லாம் எழுதுவேன் சார், அதிகமா எழுதி வைப்பேன் சார். ஆனா
அது சொல் எது நடந்தாலுமே எழுதி வைப்பேன் சார். ஆனா அப்பாட்ட தான் பேச முடியாது. ஆனா அம்மாட்ட ஜாலியா பேசு சார். எதுவுமே டிஃபரன்ஸ் எல்லாம் எனக்கு இருந்தது கிடையாது சார். இதனால அவங்க என்கிட்ட அதிகமா ஷேர் பண்ணுவாங்க சார். ஏன்னா ஹாஸ்டல்ல இருக்கிறதுனால எப்பயாவது ஊருக்கு போவேன் சார். நான் என்ஜாய் பண்ண போறேன்றது அவங்களுக்கு சொல்ல மாட்டேன். பட் அவங்க நான் வந்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க சார். அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது, எனக்கும் வெளிப்படுத்த தெரியாது, அவ்வளவுதான் சார். பரவாயில்ல, இனிமேல் எழுதி வைங்க என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்பா கிட்ட பேசுங்க நிறைய. ஓகே சார். ஆனா பேசுங்க. அவங்களுக்கு டைம் இருக்காது. அதான் சொல்லுங்க சார், அவங்க ரெண்டு பேத்துக்குமே எக்ஸ்பிரஸ் பண்ணவே தெரியாது எல்லாரும் டைம் இல்லம்மா. எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியது அவங்க இல்ல, நீங்க தான். நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா அவங்க கத்துக்குவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குவாங்க. ஓகே சார். ஓகேவா? நீங்க எழுதி வைங்க. அப்பா என்ன பண்றாரு, அம்மா என்ன பண்ணாங்க, நமக்கு இந்த வருஷம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எழுதி வச்சீங்கன்னா நீங்க வந்து எழுதும் போது என்ன ஆகும், உங்களோட உணர்வுகள்ல நிறைய தோணும். அது மட்டும் இல்ல, இது இவ்வளவு பண்ணியிருக்காங்களான்னு தோணும். ஒவ்வொரு மாசத்துக்கும் நம்ம நிறைய எழுதி வைக்கலாம். இனி எழுதுங்க. ஓகே சார். இதை எழுதிட்டு அப்பா கிட்ட காமிக்கும் போது அவரோட சந்தோஷம் பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு எப்படி அவரோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாருன்னு. கண்டிப்பா சார். செஞ்சு பாருங்க. உங்க ஃப்ரெண்டுங்களுக்குலாம் இதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களோட நண்பர்களும் உங்களோட சகோதர சகோதரிகளும் எல்லாருமே செய்வாங்க. இல்ல அப்பாட்ட ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பேச மாட்டேன்ல இல்ல சார். அவங்க எப்பயுமே டெரராவே இருப்பாங்க சார். அதனால பேசுறதுக்கு பயம் சார். சின்ன இல்ல வயசுல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கண்டிப்பா பேசுங்க. ஏன்னா பொண்ணு பேசுங்க. வந்து அப்பாட்ட பேசினா டெஃபினட்டா அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது என்ன கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிருங்க, அவங்க கூப்பிடுவாங்க. ஸோ யூ ஹேவ் கெட் இன் டச் வித் யுவர் டாடி, அவ்வளவுதான். ஆனா கண்டிப்பா வந்து சொல்லுங்க. அப்பா ஒரு வார்த்தை பேசினாலும் அவங்க என்ன எமோஷனலா பேசுறாங்க எனக்கு கண்டுபிடிச்சிருவேன் சார். அதுக்கு பிறகு நிறைய வார்த்தைகள் பேச தெரியாது சார். இல்ல அது நீங்க பேசுங்க, அதுவே போதும். அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசிட்டோம், அதுவே போதும். நீங்க அது அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும், அப்படியே உங்களுக்கும் ஒரு பண்ணிட்டு திருப்தி இருக்கும். ஓகே சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. தேவேந்திரன் என்ன சொல்றீங்க நான் சொன்ன கருத்துக்கு? டிராவலிங்ல இருக்கு சார். இப்படியெல்லாம் எஸ்கேப் ஆகக்கூடாது. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க பிள்ளைங்க பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரும் பேசு. யார் பேசுறது? நான் பேசுறேன். வாங்க சார். இப்ப இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் பதில ஆர்ட் ஆஃப் சைல்டிங் மாதிரி போயிட்டு இருக்கு. குழந்தைகள் அப்படி குழந்தைகள் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்னா இதுக்கு சரியான வார்த்தை இது என்ன சென்டென்ஸ் சொல்ல வேண்டியது இருக்கலாம்? ஆர்ட் ஆஃப் சைல்டிங்க்கு இல்ல அதை நம்ம கண்டுபிடிப்போம். இல்ல இது ஆக்சுவலி இதுதான் அதான் பேரண்டிங் மட்டும் சில டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சைல்டுக்கு இது மாதிரி டிப்ஸ் தான் இது தேவைப்படுது. இது புது கான்செப்டா இருக்கு. நானே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்றதுக்காண்டி நோட் பண்ணிக்கிட்டேன் ஸ்பெசிஃபிக்கா. நன்றி, சிறப்பு. குழந்தைகளும் நல்லா பேசுனாங்க. ரவி சார் பேசுங்க. சார் நான் பேசலாமா? வாங்க சார், ரவி சார் பேசுங்க. இல்லை இப்போ ஜென்ரலாக நம்ம பார்க்குறது வந்து மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸு அந்த ஜென்ரலாக இளைஞர் இளைஞிகள் அவங்க பர்த்டே கொண்டாட்டம் வந்து ஒரு பெரிய கலாட்டாவாக போயிட்டு தான் இருக்குது. மெஜாரிட்டியானா நான் பார்த்த வரைக்கும். ரெண்டாவது வந்து அவங்க கொண்டாடுறதுல டிசிப்ளின் இல்லை. ஜென்ரலாக ஒரு ட்ரெண்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா, மூஞ்சியில் வந்து அந்த கேக்கை வந்து அப்பி விட்ருவாங்க. அந்த அந்த க்ரீமில் வந்து என்னன்னா சம்டைம்ஸ் அந்த ஸ்க்ரூ இது மாதிரிலாம் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த கண்ணில் போய் அந்த ஸ்க்ரூ குத்தி அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாடவே கூடாது அப்படின்றது தான் என்னோட அபிப்பிராயம். அதே மாதிரி நிறைய கலாட் அது நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் சொன்ன மாதிரி குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாத ட்ரிங்க்ஸ் எல்லாம் கலந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கேர்ள்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் அது ரொம்ப கலாட்டாவாக இருக்குது. அந்த கலாட்டாவாக இல்லாமல் எதுக்காக கொண்டாடுறோம், என்ன நீங்கள் அட்வைஸ் பண்ண மாதிரி பேரண்ட்ஸு அவங்கள நினச்சி அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல பேரண்ட்ஸை நினச்சி அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கொண்டாட்டங்கள்லாம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு எவ்வளோ அளவு கொண்டாட்டமோ அவ்வளோ அளவு கொண்டாடினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க மரக்கண்டுலாம் நடுறேன் அப்படின்றாங்க. அந்த மரக்கண்டுலாம் வளருதா இல்லையான்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுறாங்களா? அது ஒரு முக்கியமான கேள்வியை நான் இங்கே கேட்க விரும்புகிறேன். ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து ஒரு இது எல்லாரும் மரக்கண்டு நட்டுறோம். பட் அது சரியாக வருதா வரலையான்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணோம். பட் அதே மாதிரி இவங்கெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் தான் வந்து அவங்க மரக்கன்று வச்சதுக்கே வந்து ஒரு இது இருக்கும். தட்ஸ் மை ஒப்பீனியன். தேங்க்யூ.
மகிழ்ச்சி சார். நன்றி நன்றி. சிவகுமார் சார் பேசுங்க. வணக்கம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொல்றப்பவே எனக்கு கூச்சமா இருக்கு. நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிட்டா சொசைட்டிக்கு எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றாங்கன்னு எனக்கு ஒரு கூச்சமே அடிக்கிற ஸ்ரீபன் தான் சொல்றேன். வாட் ஐ டன் டு த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி அப்படியே என்னுடைய தாழ்வு மலை பண்மையாக்குனா திஸ் இஸ் வாட் மை ஃபீல். இது என்னுடைய பர்சனல் ஃபீல். ஆனாலும் ஒவ்வொரு பிறந்த நாளும் வரணும். அடுத்த பிறந்த நாளுக்கு நான் இருக்கணும். அடுத்த 10வது பிறந்த நாளுக்கு நான் இருக்கணும். அடுத்த 20வது பிறந்த நாளுக்கு இருக்கணும். 13/3/2046 நான் இருக்கணும். 2000 ஏன் நான் இருக்கணும் என்ன ஐ ஷுட் டேக் கேர் ஆஃப் மை ஹெல்ப்லெஸ் பாய் அண்ட் வைஃப். அப்படி எனக்கு அந்த அவங்களுக்காக நான் இருக்கணும். இதுக்காக நான் என்ன பண்றேன்னாக்கா டேக்கிங் கேர் ஆஃப் மை ஹெல்த் பண்றேன். ஒவ்வொன்றா விட்டுறேன். சர்க்கரை சுகர் ஸ்வீட் சாப்பிடுறத விட்டாச்சு. லேட்டஸ்டா குடல் தான் செகண்ட் பிரெயின் மேடம் சொன்னாங்க. அதை அக்ரி. குடல் தான் எல்லாத்துக்கும் காரணம். கோ டு ஸ்லீப் ஹங்கிரி. இது இப்போ லேட்டஸ்டா நான் 12 மணி நேரமா வந்து ஹங்கிரியா இருங்கன்றது லேட்டஸ்டா நான் ஃபாலோ பண்ணுவேன். நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்டாக்கா அடுத்தது 8 மணிக்கு, நைட் 9 மணிக்கு சாப்பிட்டா அடுத்தது. இடையில பசி எல்லாம் இல்லையா, பசி எல்லாம் இல்லை, அது ஒன்று தண்ணிதாக தான் அப்படின்றது லேட்டஸ்டா என்னுடைய ஃபைன். இது ஒன்று. ஐ ஷுட் லிவ் ஃபார் லாங் டு டேக் கேர் ஆஃப் மை ஒன்று. பர்த்டே செலிப்ரேஷன் நான் முதல்ல பார்த்தது என்னுடைய பேத்திகள் தான். 2003 முதல் ஃபர்ஸ்ட். அது ரொம்ப கிராண்டா நடந்தாங்க. பிரியாணி போட்டாங்க, ஸ்வீட் போட்டாங்க, அது போட்டாங்க. நானு எனக்கு அதுக்கு 2 கை வளையல், தங்க வளையல, ஒரு செயின், இதெல்லாம் அப்போ 5 தவறா போட்டிருக்கோம் முதல் பேத்திக்கு. 2வது பேத்திக்கு அதே ஒரு கூட போச்சு. 3வது பேத்திக்கு கோல்டா போட போயிட்டு இந்த செலவு பாயிண்ட்ல நான் பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிட்டு கோல்டு சில்வர் காயின் கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ வரைக்கும் சில்வர் காயின். இப்போ காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் கேஷா கொடுக்காரு. சில்வர் காயின் கூட வேணாம், கேஷா. காலேஜ் போறாங்க, கேஷ் கொடுக்கறது கூட 5000 10,000 கொடுப்பாங்க ஒரு குழந்தைங்களுக்கு பர்த்டேக்கு. அது கூட யோசனை பண்றாங்க, எதுக்கு அவ்வளவு கேஷ் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். சரி, அதை ஆரம்பிச்சுட்டேன். போயிட்டு வீட்டுல எங்க அப்பா அம்மா நினைக்கணும் சொன்னீங்க இல்லைங்களா. ஐ யூஸ் டு கர்ஸ் மை மதர். எங்க வீட்டுல நாங்க 9 பேர், அப்பா அம்மா சேர்த்து 11 பேர். 2 பேரு 13 பேர், 11 மட்டும் அடிச்சா போதாது. மேல 2 பேர் மாமா வருவாங்க, ஊர்ல இருந்து பக்கத்துல வருவாங்க, அவங்களும் சேர்த்து அடிக்கும். இவ்வளவு அடிக்கிறப்போ எங்களுடைய அளவு குறைஞ்சு. என்னம்மா பன்னிக்குட்டி மாதிரி பத்து போட்டிருக்கியே அப்படின்னு நான் இப்படிதான் சொல்லுவாங்க. அது போய் எங்க அப்பா கேள்றா அப்படின்வாங்க எங்க அம்மா. ஒண்ணு எதுக்கு சொல்றேன்னா, எங்க சித்தப்பா பசங்க 2 பேரு பிரமாதமான சைக்கிள் வச்சிருப்பாங்க, பிரமாதமான ஷர்ட் போடுவாங்க, பிரமாதமான செலிப்ரேஷன் இருக்கும். அப்ப கூட பர்த்டே எல்லாம் போடலாம். இங்க அந்த அப்பா அம்மா இருந்த வரைக்கும் பர்த்டே கொண்டாடல. பர்த்டே எங்க அம்மாவுக்கு பர்த்டே யாருக்கு இல்லைன்னு தெரியாது. உனக்கு அவ 7டா, உங்க அக்காவுக்கு அந்த பொண்ணு 7டா, இது வைகாசியில பிறந்தடா, இப்படிதான் சொல்லுவாங்க. தவிர மாசம் வந்து இன்னொருத்தர் கம்பேர் பண்ணி தான் எங்க அம்மா சொல்லுவாங்க. மை மதர் வாஸ் சோ ஹாப்பி டு ஹேவ் நைட். ஷி வாஸ் வெரி ஹாப்பி. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஷி வாஸ் ப்ரௌட் மதர். ஒண்ணு, எங்க அப்பா டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எனக்கு யாருக்கு எல்லாருக்கும் எழுதி வச்சாரு. அந்த அப்பா முதல் கொண்டு, அம்மா முதல் கொண்டு, எங்க கடைசி தங்கச்சி வரைக்கும் எழுதி வச்சிருக்காரு. பாத்துருவாங்க. இது மரம் நடுறது இல்லை. எனக்கு மரம் நட்டுறேன். ஒரே ஒரு முறை நட்டேன். என்னுடைய 3வது பையன் பிறந்த நாள் அன்னைக்கும் 77. அது இந்த மரம் நட்டேன்னா காரணம் அவன் பர்த்டேக்காக இல்ல, எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண இந்திரா காந்தி தோத்து போயிட்டாங்க அந்த மந்த். To celebrate her defeat, 7 தென்னை மரம் வச்சேன். ரொம்ப நாளா இருந்தது. அதை நான் வச்சேன். எமர்ஜென்சி கொண்டு வந்த இந்திரா காந்தி தோத்த நாள்ல வச்ச மரம் நான் ப்ரௌடா சொல்லிட்டு கொண்டு இப்பெல்லாம் எடுத்தேன். எனக்கு செலிப்ரேஷன் எல்லாம் இல்லை. எங்க பொண்ணுங்க எல்லாம் வருவாங்க, பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க. எதுவும் கேட்க ஒரே ஒரு ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சா, நீ எல்லாம் வேணாமா, நீங்க வாங்க, பாக்கெட் ஸ்வீட் வாங்கி, கார் வாங்கி கொடுங்க, சாப்பிட்டு. என் ஒய்ஃபுக்கு என் டாக்டர் தான் கேக் ஆர்டர் பண்ணி கொடுப்பா. அதுக்கப்புறம் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு கேக் கட்டிங்கே எங்க வீட்டுல இல்லை. எக்ஸப்ட் மை டாக்டர், சன்னில்லா, கிராண்ட் டாக்டர், சரி பையனுக்கு, இவங்களுக்கு தான் இந்த கேக் வெட்டிங் செலிப்ரேஷன் எல்லாம் இருக்காங்க. பிரியாணி, சாப்பாடு எல்லாம் இருக்குன்னு வச்சுங்க. இது இன்னொருத்தர் யாருக்கு அனாதை ஆத்திரத்துக்கு எல்லாம் போடணும்னாங்க. அனாதை ஆத்திரத்துக்கு ஒரு 2 பேருக்கு எங்கேயோ போய் கொடுத்தா சாப்பிட மாட்டேறாங்க சார். இவ்வளவு பெரிய சாப்பாடு போட்டுட்டு குப்பையில் போட்டாங்க சார். நான் பார்த்தேன் சார். ஒரு பர்த்டேக்கு எங்க தம்பி போய் கூட சொன்னான். போய் பார்த்தா
கேஷா கொடுத்துருங்க சார், இந்த சாப்பாடெல்லாம் வாங்கி அனுப்பாதீங்க சார். அது வந்து யாருக்கும் சாப்பாடு போட்டது இல்லை. தெருவில் வர்றவங்களுக்கு நம்ம பால்காரரு, கார் துடைக்கிறவரு, இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் பாக்கெட் வாங்கி கொடுப்போம், அவ்வளவுதான். திஸ் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் பர்த்டேஸ். பட் ஐ ஐ எக்ஸ்பெக்ட் த நெக்ஸ்ட் பர்த்டே இன்னும் 2 வருஷம் கழிச்சு வரணும், 10 வருஷம் கழிச்சு நெக்ஸ்ட் பர்த்டே வரணும், 20 வருஷம் கழிச்சு வரணும் நான் இருக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். ஓகே, ஐ லிவ் இட் இன் திஸ் டைம். மகிழ்ச்சி சார். குழந்தைங்க பிரமாதமா பேசினாங்க, குழந்தைங்க ஹெல்த் பிரமாதமா சொல்லிங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப குழந்தைங்களுக்கு முக்கியமான எல்லாருக்கும் செய்தி சொன்னீங்க நீங்க, ஹெல்த் கேர். அது ரொம்ப முக்கியமான செய்தி. பேசுவோம். வசந்தி மேடம், வசந்தி மேடம். ஓகேங்க, நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். எல்லா குழந்தைங்களும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாகவும் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தும் ரொம்ப அழகாக பேசினாங்க. இளைஞர்கிட்ட இதெல்லாம் கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்று வந்து நான் இங்கே பார்க்குறேன் என்ன அப்படின்னா, நான் இருக்கிறது அமெரிக்காவில். இங்கே வந்து பர்த்டே அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க. அதாவது அட்லீஸ்ட் பிறந்த நாளை கொண்டாடணும். ஏன்னு தெரியுமா? பிறந்த நாள் அன்னைக்கு தான் நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வரோம். இந்த உலகத்துக்கு எல்லாரும் வர முடியாது இல்லைங்களா? நம்ம வந்திருக்கோம். ஸோ நமக்கு வந்து ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது, நம்ம வந்திருக்கோம். அந்த நாள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது 2-3 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பாங்க. நீங்கள் என்னைக்கு பிறந்து உங்கள் காலு மண்ணில் விழுதோ அது, அப்புறம் வந்து என்னைக்கு நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகிறீங்களோ அதுக்கு முந்தி வேறு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் நடக்கும்போது ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் நம்ம இருக்கிற இடம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம செலிப்ரேட் பண்ணணும். இது வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் யூ செலிப்ரேட் யுவர் பர்த்டே. அந்த இந்த தத்துவ ஞானம்லாம் பேசிட்டு அதெல்லாம் இருக்காதிங்க, நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். நல்ல எதுக்காக உங்களுக்காகவே ஏதாவது வாங்கிக்கிங்க. ஒரு ஸ்பெஷல் அன்னைக்கு வந்து ஏதாவது ஒன்று உங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணிக்கோங்க. அதில் தப்பே கிடையாது. பேரண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றியோடு இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. அது வந்து அவங்களோட கடமை, அவங்களோட கடமையை அவங்க பண்ணுறாங்க, நம்ம கடமையை நம்ம பண்ணணும். எனக்கு வந்து லாஸ்ட்டு எங்கள் அப்பா தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா எங்கள் அம்மா வந்து இல்லை, சீக்கிரமே இறந்துட்டாங்க. அதனால் கடைசியாக வந்து அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கினது, நான் 64 வயசு மட்டும் எங்கள் அப்பா இருந்தார். அது ஒரு பெரிய விஷயம். நான் வந்து அங்கே இருந்தேன், திருநெல்வேலியில் எங்கள் ஊரில் இருந்தேன் என் பர்த்டே அன்னைக்கு. அவருக்கு அப்போல்லாம் ஞாபகம் இல்லை, ஹி வாஸ் பெட் ரிடன். ஆனால் வந்து அவர்கிட்ட போய் நானே பாயசம் பண்ணிவிட்டு, இன்னைக்கு எனக்கு பர்த்டேப்பா, நாங்கள் பாயசம் அப்படின்னு கொடுத்தேன். அவர் குடிச்சிட்டு என் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார். ஸோ அது வந்து என் கூடயே இருக்கும் எப்போவுமே. அந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் கட்டாயம் வாங்கிக்கிறது, அதெல்லாம் வந்து நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, அதெல்லாம் நீங்கள் கட்டாயமே செய்யணும். ஆனால் சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வர்ற காலத்தில் இது வந்து அந்த பர்த்டே அப்படிங்கிறது ரொம்ப வெஸ்டர்னைஸ்டாக போகும்போது அது வந்து நிறைய வந்து ப்ராப்ளம் உண்டாக்குது. அந்த ஒரு குழந்தை சொன்னாப்புல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் கேர்ள்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போது. அதனால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜாகிரதையாக எங்கே போகணும், எந்த இடத்துல இருக்கணும், எப்போ வெளியில் வரணும், எது வந்து அந்த காஷியஸ்னஸ் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பெண்களுக்கு ரொம்பவே நல்ல சேஃபான என்வாயர்மெண்ட் இல்லை நம்ம ஊரில். ஆனால் நான் பார்த்தது என்ன அப்படின்னா, சின்ன குழந்தையா இருக்கும்போது பர்த்டே ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். என் பையன்ட்டே நான் பார்த்தேன். அதை ஒரு 10 வயசு ஆனவொடனே அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. நோ மாம், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ ஜஸ்ட் ஹேவ் அ ஸ்மால் கெட் டுகெதர். ஒரு 4 பேரை கூப்பிட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் இந்த பவுலிங் ஆலி அந்த மாதிரி போய் ஒரு கொஞ்சம் பேர் மட்டும்தான் செலக்டட், எல்லாரையும் கூப்பிடலாம். முதல்ல சின்ன குழந்தையா இருக்கும்போது மெஜிஷியனை கூப்பிட்றது அதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போல்லாம் வந்து சும்மா கூப்பிட்டு விஷ் பண்ணுறதோட சரி. ஆனால் நமக்கு வந்து என்ன அப்படின்னா, லைஃப்பில் வந்து நம்ம நிறைய கோல்ஸ் வச்சுருக்குறோம். அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப நல்ல கோல்ஸு. நல்ல சிட்டிசன் ஆகிறதுக்கு அந்த கோல்ஸ்லாம் நமக்கு வேணும். அது அன்றைக்கி பர்த்டே அன்றைக்கி நீங்கள் ரினியூ பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி மரம் நட்டுறது அதெல்லாம் நல்லது தான். ஆனால் நேச்சுரலாக இருங்க. நீங்கள் வந்து அன்நேச்சுரலாக போய் நான் அதை பண்ணணும், இந்த அனாதை ஆசிரமத்துக்கு போய் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து முதல்ல ரெஸ்பான்சிபிளாக இருந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை நல்லா பார்த்துக்கிட்டு உங்கள் லைஃப்பை நல்லா லீட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல், அதுதான் நீங்கள் பேரண்ட்ஸுக்கு திருப்பி கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு. அதை பாருங்க. மரம் நடுறதுலாம் இருக்குது, எல்லாம் பண்ண வேண்டியதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது இருக்கட்டும், அது கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாம். இப்போ நீங்கள் படிக்கும்போது இதுதான் ரொம்ப முக்கியம். இது நல்லா முன்னுக்கு வாங்க. அதுவே உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா நீங்கள் கொடுக்குற பெரிய கிஃப்ட்னு நினைப்பேன். ரொம்ப தேங்க்ஸ், நல்லா இருந்துச்சு. வசந்தி மேடம் கிட்ட எனக்கு ஒரு கொஸ்டின். வசந்தி மேடம் கிட்ட சொல்லுங்கம்மா.
சில்லியா தான் இருக்கும். இப்ப இந்த கேக் வெட்டிட்டு எல்லாம் எடுத்து அந்த கிரீமை முகத்துல பூசுதுங்க. அது எதுக்குன்னு தெரியுமா மேடம்? அது எல்லாருமே விஷயம் தெரியாமயே எல்லாம் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு முகத்துல பூசுறாங்க. அது எதுக்குன்னு அப்படி தெரியுமா பண்றது உங்களுக்கு? இல்லைங்க. இங்க அப்படி பண்றது இல்ல. அவங்க ஏதோ வெஸ்டர்ன் கல்ச்சர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ஒன்று ரெண்டு மூவில அவங்க காமிக்கிறாங்க. அது அது அப்படி பண்றது இல்லை இங்கெல்லாம். இவங்க வந்து அந்த ஒரு ரொம்ப லவ் அஃபயர் அப்படி இருக்கும்போது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்துல பூசிக்கிறது அது வேணா பண்ணிருக்காங்களே வெளியே. நாங்க போற ஒரு பார்ட்டிலுமே எங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற பார்ட்டிலாம் கூட இந்த மாதிரிலாம் கேக்லாம் தூக்கி வீச மாட்டாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒன்று ரெண்டு வெஸ்டர்ன் மூவியை பார்த்துட்டு அது பெரிய கல்ச்சர் நினச்சிட்டு அதுதான் அது ரொம்ப தப்பான ஒரு ஆட்டிடியூட். எப்படி நீங்கள் சாப்பாடை வேஸ்ட் பண்ண முடியும்? இவ்வளோ ரூபாய் கொடுத்து ஒரு கேக்கை வாங்கிட்டு அதை எல்லார் மூத்திலையும் பூசிட்டு இது என்னவோ ஒரு கல்ச்சர் வந்திருக்கு. இங்கே வந்து ஆக்சுவலாக அது ரொம்ப பண்ணுறது இல்லை. அது நம்ம ஊரில் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு. அதான் மேடம், அதை பார்க்கும்போது கடுப்பாகுது. அது எதுனா ரீசன் இருக்கான்னு கேட்கணும்னு தான் நான் திருஷ்டி உங்ககிட்ட கேட்டேன் மேடம். கிடையாது. திருஷ்டி கழிக்கிறாங்க குழந்தைக்கு. எங்க அதான் எங்க ஏன்னா வீட்டுல இப்ப வேலை அந்த பண்றது. பொண்ணு பேசும்போதே வந்து ஸ்டார்டிங்ல கூட அவ சொன்னா முகத்துல எல்லாம் பூசினாங்க எனக்கு அப்படின்லாம் சொன்னா. அவளும் சொன்னா. இப்ப 3 பிள்ளையில ஒரு ரொம்ப பிள்ளை சொன்னா. ஃபன் மாதிரியும் ரொம்ப இது அப்படி நினைச்சுக்கிறாங்க அவங்க. அது இல்ல, அது ஃபன் கிடையாது. அது ஆக்சுவலா இட்ஸ் a வேஸ்ட் ஆஃப் ஆமா மெட்டீரியல். ஆமா ஆமா. ஆனா எனக்கு வந்து இதுல ஒண்ணுன்னா மூணு விதமா நான் இந்த பிள்ளைங்க பேசுறதுல பார்த்தேன். ஒரு பொண்ணு வந்து நம்ம இருந்த காலத்துல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி பர்த்டேனா காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் கேசரி பண்ணிக்குவேன், இதுதான் எங்க பர்த்டே அப்படி சொல்லிச்சு. நம்மலாம் அந்த காலத்துல நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. அதை தான் நம்ம பண்ணோம். அதை வந்து ஒரு பொண்ணு வந்து சொன்னா இன்னுமே அதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்றதும் இருக்கு. ஒரு பொண்ணு சொல்லும் போது வந்து இந்த மாதிரி பிள்ளைங்களே வந்து பெண் பிள்ளைகளே வந்து ட்ரிங்க்ஸ்ல கூல் ட்ரிங்க்ஸ்ல கலக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்கும்போது அது ஒரு வருத்தமா இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பிள்ளை வந்து நார்மலா நான் கேக் வெட்டுறேன் அதெல்லாம் வந்து அவ சொன்னா. சோ இந்த மாதிரி 3 விதமான கலாச்சாரங்கள் இன்னுமே நம்ம நாட்டுல இப்படியே போயின்னு இருக்குது. அதுதான் நான் பார்த்தேன். இந்த 3 பிள்ளைங்க பேசுனதுல நான் 3 இது விதமா வந்து பார்த்தேன். வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் தாங்க. வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் நம்ம அந்த கேக் வெட்ட ஆரம்பிச்சோம். உம் கேக் அதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் வீட்டிலாம் பாயசம் தான் வைப்பாங்க. பாயசம் வைப்பாங்க. அப்புறம் வந்து எல்லாருக்கும் அன்னைக்கு மட்டும்தான் ஆக்சுவலாக ஸ்வீட்ஸ் ரொம்ப பண்ண மாட்டாங்க. பர்த்டே அன்னைக்கு தான் இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்வீட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்போல்லாம் ஆமா ஸ்வீட்ஸ் மேடம். கிடைக்காது. அந்த ஆமா பாயசம் மேடம். பண்ணாலே பெரிய விஷயமா இருக்கும். அவ்வளோதான், அதை பண்ணி முடிச்சிடுவாங்க. முடிஞ்சா ஒரு சட்டையை வாங்கி வைப்பாங்க, இல்லை பாவாடையை வாங்கி வைப்பாங்களே வெளியே. ஓவரால் அவங்க சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். ஆமா மேடம். ஆமா அவ்வளவுதான் ஆமா. பண்ணாங்க. இப்போ வந்து ஓவர் வந்து அவங்க இன்னொன்று என்னன்னா ரொம்ப பேம்பரிங் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்களா. இப்போ எங்க வீட்டில் 4 குழந்தைங்களுக்கும் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஆமா குழந்தை போது அவங்களுக்கு எல்லாம் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ஒரே ஐடியா அவங்க பார்ட்டி வச்சு அதெல்லாம் பண்றாங்க. அது எக்கனாமிக் சுச்சுவேஷனை பொறுத்தும் இருக்கு. இப்போ ரொம்ப ஏழைங்களால பண்ண முடியுமா? அப்படி பண்ண முடியாதுல்ல. யாரு கரெக்ட் ரொம்ப மேடம். கரெக்ட். ரிச்சா இருக்காங்களோ அவங்க எல்லாம் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே வெளியே. மிடில் கிளாஸ்ல இன்னும் சாதாரணமா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சாதாரணமா ஆமா ஆமா. கோயிலுக்கு போயிட்டு அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்க வீட்டுல நாங்க அப்படி பண்ணதே கிடையாது. என் பையனுக்கெல்லாம் சும்மா வந்து விஷ் பண்ணுவோம். ஒரு பாயசம் அன்னைக்கு பிடிச்சது, அவனுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சீஸ் கேக்கு, அதை வாங்கி வைப்பேன். அது அந்த சீஸ் கேக் அவனுக்கு பிடிக்குங்கிறதுனால அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி வைப்போம், அன்னைக்கு சாப்பிடுவோம். அவ்வளவுதானே வெளியே இது வந்து ஓவரா பண்றது மாறிடுச்சு மேடம். ஆமா இப்பதான் மேடம். ஆரம்பம். ஆமா ஆமா. அதுவும் வந்து பெண் பிள்ளைகளை விட ஆம்பளை பசங்க கிட்ட அது வந்து அதிகமாகி போயிடுச்சு. அதுதான் ஒண்ணு. ஆனா இங்க ஆனா நல்லா ஆம்பளை இருந்துச்சு. பசங்க தான் ரொம்ப இங்க வந்து பெண் பிள்ளைங்க தான் ரொம்ப ஜாஸ்தி பண்றாங்க. ஆம்பளை பிள்ளைங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்காங்க, ரொம்ப லைட் பேக்கும்பாங்க அவங்கள. லைட் பேக்னா இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது. பெண் பிள்ளைங்க ரொம்ப ஜாஸ்தி பண்ணிக்கிறாங்க இங்க. ஓகே ஓகே மேடம். ஓகே நல்லா இருந்தது. பிள்ளைங்க 3 பேரோட கருத்துக்களும் அந்த பர்த்டே பத்தி கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. நல்லா பேசுனீங்கம்மா 3 பேருமே. நல்லா இருந்துச்சுமா 3 பேரும். சார் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இதுக்கு மேல நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிற வயசு, அதுக்கேத்த மாதிரி நீங்க பார்த்து நடந்துக்கணுமா இதுக்கு மேல. அதுதான் நான் இன்னொன்னு என்ன சொல்லுவேன். இன்னொன்னு என்ன சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா, இப்போ அவங்க எல்லாமே ஒரு 20 இயர்ஸ்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 18 to 20 இயர்ஸ்ல இருப்பாங்க. இது இந்த ஏஜ் வந்து கொஞ்ச நாள்ல போயிடும். அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை வரும்போது இவங்க வந்து இவங்களோட பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பின்னால போயிடும். அந்த குழந்தையோட செலிப்ரேஷன் முக்கியமா போயிடும். ஸோ ஆமா அப்படிதான் எல்லாருக்கும் நடக்குது. ஸோ அதனால இப்போ நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இப்போ டைம் டு என்ஜாய். ஓகே, இது லைஃப் ஆஸ் இட் இஸ். ஸோ அதனால நீங்க வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணுமே ஒழிய
அக்கா ஓவரா வந்து கான்ஷியஸா சோஷியல் கான்ஷியஸ்னஸ் இதெல்லாம் வேண்டாம். இது சாதாரணமா இருங்க, தானே எல்லாம் நடக்கும். நம்ம ஊர்லயும் சரி உலகத்துலயும் சரி அது நடந்துகிட்டே இருக்கிறது நடக்கதான் நடக்கும். அதுக்காக நம்ம வந்து ஓவரா அதை ஒரி பண்ணிக்கிட்டு நம்ம இப்ப இருக்கிறத ப்ரெசண்ட்டை என்ஜாய் பண்ணுங்க. அதான் நான் சொல்வேன். ஓகே ஓகே மேடம், ஓகே மேடம், தேங்க்யூ ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். நாராயணமூர்த்தி சார் பேசுங்க. வணக்கம். ஒரு பக்கம் மகிழ்ச்சி. அதாவது குழந்தைகள் வந்து இன்னைக்கு வந்த குழந்தைகள் உண்மையாகவே ரொம்ப பொறுப்பாக பேசுனாங்க, ரொம்ப மெச்சூராகவும் பேசுனாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு கேட்கறதுக்கு. ஏன்னா நான் ஒரு பக்கம் வந்து தேவையில்லாத கொண்டாட்டங்களில் ஈடுபடுற குழந்தைகளுக்கு மத்தியில் வந்து இன்னைக்கு வந்து கல்லூரியில் படிக்கிற பசங்க கூட கொஞ்சம் பொறுப்பாக அப்பா அம்மாவோட மரியாதையோட இருக்காங்க அப்படிங்கிறத கேட்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு பசங்களை வந்து அறிமுகப்படுத்திய தேவேந்திரனுக்கு நன்றி. ஒன்று. அப்புறம் வந்து எல்லாருக்கும் சொல்கிறது என்னன்னா, நான் வரேன் பின்னாடி. இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த பெற்றோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தும் வகையில் உங்களுடைய வாழ்க்கை அமைந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அது வந்து என்னுடைய முதல் கருத்து. அஹ் இந்த கேக்கு மூஞ்சில அடிக்கிறத பற்றி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க மஸ்தி மேடம் சொன்னாங்க, இட்ஸ் அ வேஸ்ட். உணவை வந்து வீணாக்கிறது மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அது முட்டாள்தனம் கூட கிடையாது, அது ஒரு தேச துரோகம். அந்த உணவு வர்றதுக்கு வந்து எத்தனை பேர் வந்து கஷ்டம். அந்த கேக்கே இருக்கட்டுமே, அது வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லாத உணவாக இருந்தால் கூட அந்த கேக்கு உங்கள் கைக்கு வர்றதுக்குள்ள எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நினச்சி பார்த்து அதை வேஸ்ட் பண்ணுறோமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. அடுத்தது, இந்த பார்ட்டிகள் போகும்போது ஒரு சின்ன அறிவுரை நினச்சிக்க வேண்டாம். என்னுடைய ஒப்பீனியன் வந்து, அறிமுகம் இல்லாத நபர்களிடமிருந்து வரும் பார்ட்டிகளுக்கு தயவு செய்து நீங்கள் வந்து போகாதீங்க. அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது இல்லை, போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தான் நல்லது. நான் நினைக்கிறது என்னன்னா, இப்போ இந்த வருஷம் நம்ம கொண்டாடணும் அப்படின்னா கொண்டாடுங்க, தப்பே கிடையாது, இந்த வயசில் கொண்டாடுங்க. அதாவது ஆனால் போன வருடம் போன பிறந்த நாளுக்கும் இந்த பிறந்த நாளுக்கும் நாம் முன்னேறி இருக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த பிறந்த நாளுக்கு இப்போ இருக்கிற நிலைமையை விட இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னேறி இருக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட வாழ்ந்து அடுத்த பிறந்த நாளை கொண்டாடுங்க. அது என்னுடைய நாள்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் பிறந்த நாள் ஒன்று வந்ததாகவே ஞாபகம் கிடையாது எங்களுக்கெல்லாம். அது என்ன 3 வேளை சோறு கிடைச்சா போதுங்கிற மாதிரி இருந்த சூழ்நிலை பிறந்த நாளாவது ஒன்றாகுது. அதெல்லாம் யாரும் பண்ணதே கிடையாது. உண்மையாகவே எங்கள் அப்பா அம்மாலாம் எனக்கு என்னுடைய பிறந்தநாள் முதல்லாம் சொன்னதே கிடையாது எதுவுமே. இட் வெண்ட். அது இட் வாஸ் அனதர் டே, அவ்வளோதான். நான் வந்து ஏதோ ஒரு பிறந்தநாளில் வந்து ஒரு மௌன விரதம் கடைபிடித்ததா எனக்கு நினைவு இருக்கு. ஏதோ ஏதோ ஒரு கடுப்பில் நான் பண்ணேன், பேசக்கூடாது யார்த்தையும் அப்படி, அவ்வளோதான் நினைவு இருக்க ஒழிய மற்றபடி பிறந்த நாள் இப்போ தான் பசங்க பேரன் பையன் பொண்ணெல்லாம் வந்து பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு இடத்துல வந்து ஒரு பார்ட்டி கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து நான் வந்து பிறந்த நாளுங்கிறது வந்து இட் இஸ் அனதர் டே என்னை பொறுத்த வரைக்கும். அது குரோனாலஜிக்கலாக நீங்கள் உங்களுக்கு வயசு கூடுது, நீங்கள் யுவர் க்ளோசர் டு யுவர் கிரேவ் எங்களை பொறுத்த வரைக்கும், அவ்வளோதானே ஒழிய இது வந்து கொண்டாட்டங்கிறது வந்து சிறு வயதில் இப்போ இருக்கிற கொண்டாடுங்க, நியாயமாக கொண்டாடுங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கும்போது எதிர்காலம் இன்னும் சிறப்பாக தான் இருக்கும் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை. இப்படிப்பட்ட குழந்தைகள் வந்து 100 பேரில் இது மாதிரி ஒரு 10 பேர் இருந்தால் கூட போதும். இவ்வளவு இத்தனை மாடர்ன் டெக்னாலஜிக்கு இடையில இந்த மாதிரி தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த அனாதை இல்லங்களுக்கு உணவு கொடுக்கறத பற்றி சொன்னாங்க. நான் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அனாதை விடுதிக்கு போயிருந்தேன், வேற ஒரு காரியத்துக்காக போயிருந்தேன். நான் வந்து காரில் போய் இறங்கின உடனே அங்கே இருக்கிற ஒரு குழந்தை, ஐ மீன் ஒரு 10-12 வயசு இருக்கும் பொண்ணு, சார் பர்த்டே பார்ட்டியா சார் அப்படின்னு எனக்கு கேட்டது. கேட்டால் நான் அப்புறம் தான் விசாரிச்சா என்ன சொன்னாங்க, பர்த்டே பார்ட்டின்னு யாராவது உள்ளே வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவு வந்து ரொம்ப மிக மிக எளிமையான உணவு. சமயத்தில் காலையில் கஞ்சி இருக்கும், இரவு நேரத்துலையும் வந்து கஞ்சி இருக்கும், இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் உப்புமா போடுவாங்க, மத்தியானம் அவங்க வந்து ஸ்கூலில் சாப்பிட்றாங்க.
அவங்களுடைய உணவு பழக்கம் என்னன்னா, அரசாங்க பள்ளிகளை படிக்கிறாங்க. காலையில் அவங்களுக்கு ஏதாவது கஞ்சி கொடுக்குறாங்க, அல்லது இட்லியோ உப்புமாவோ கொடுக்குறாங்க. அதாவது ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, மதிய நேரத்தில் வந்து ஸ்கூலில் சாப்பிட்டுக்கிறாங்க. இந்த லீவு நாளில் மட்டும்தான் அவங்களுக்கு ஏதாவது உணவு தராங்க. உணவு தராங்கன்னா உணவு தராங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் அவங்க வந்து யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அங்கே வராங்க அப்படின்னா சந்தோஷப்படுறாங்க. அவங்க அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு முழுமையான உணவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் அவங்க கேட்குறாங்க. வீணானா தப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து உணவு கொடுக்கறது தப்பே கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு உணவுங்கிறது அது ஒரு லக்ஸரி அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கு. மற்றபடி இந்த 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 மாலை நேரம் உண்மையாகவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. 4 குழந்தைகள் வந்தாலும் ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க. இவ்வளவு மெச்சூராக இந்த சின்ன வயசில் இருக்கிறதுங்கிறது அபூர்வம். இருந்தாலும் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். சந்தோஷமாக இருங்கள், உங்கள் வாழ்க்கையை மேம்பட வளர்த்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்ம பிறந்தநாள் கொண்டாடணும், அடுத்த பிறந்தநாள் போது நம்மளுடைய தரம் இன்னும் உயர்ந்திருக்கணும். அந்த மாதிரி பாடுபடுங்கள், இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள், வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்து. ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், அனாதை ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொடுக்குறது சார். நான் 2 முறை போயிருக்கேன் சார். பிரியாணி கொடுக்குறாங்க, வேற இது கொடுக்குறாங்க, தக்காளி சாதம் தராங்க, சாப்பிடுங்க சார். நீங்க ஸ்வீட் காரம் காஃபி ஏதாவது ஒரு பொட்டலை கொடுத்தா யாரும் எனக்கு தெரிஞ்சு அங்க அண்ணா இன்சார்ஜ் இருந்தாங்க சார். யாரும் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்டு வயசால போகுது சார். இவ்வளவு சாப்பாடு பாதி ஒரு காரம் காஃபி ஒரு ஸ்வீட் காரம் பாக்கெட் கொடுத்துட்டு பணமா கொடுத்துருங்க, நாங்க அவங்களுக்கு தகுந்த சாப்பாடு நான் கொடுத்துறோம். ஒரு நாள் அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு நான் கொடுத்துறோம். என்னோட தகவல் இல்ல, புரியுது. நீங்க சொல்றது சரிதான் சார். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்புறம் இந்த ஒரு சிறந்த உணவு கொடுக்குறோம்ல, அது கிடைக்காத போயிட குழந்தைங்க பணம் கொடுத்தோம். அவங்க சொல்ற மினிமம் ஒரு ஸ்வீட் ஒரு காரம் கொடுங்க, மீதி அந்த சாப்பாடுக்கு பிரியாணி அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்றாங்க. பிரியாணி தக்காளி சாதம் இவங்க நடத்துறவங்க எதிர்பார்க்கிறது பெரிய இது சார். சில இடங்கள்ல நல்லதா இருக்கு, சில இடங்கள்ல சார். நான் சொன்னது வந்து சிறு குழந்தைகள்லாம் ஒரு 15-16 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு விடுதி சார். எல்லாமே அனாதை குழந்தைகள். அவங்களுக்கு சரியான உணவு, அதாவது அவங்க வந்து தப்பா பராமரிக்கப்படலை, நல்லா தான் பராமரிக்கப்படுறாங்க. பட் சரியான உணவு அவங்களுக்கு கிடைக்கல. உணவு கிடைக்குது, ஒரு சுவையான உணவோ, அதாவது அவங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்று காலையில் கஞ்சி, அரிசி உப்புமா, ரவா உப்புமா, இந்த மாதிரி இருக்கும். மத்தியானம் அவங்க ஸ்கூலில் கொடுக்குற சாப்பாடு. அதனால் அவங்க வந்து ஆவலோட எதிர்பார்க்க, யாராவது ஒரு வந்தால் சரி நமக்கு சாப்பாடு, நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. தான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி மற்ற இதை வந்து நடக்கலாம், இது இல்லைன்னு சொல்லலை, நான் பார்த்தது சொன்னேன் நான். நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். குழந்தைகளுக்கு வாழ்த்துகள். நான் அவங்க பேசுனதை ரொம்ப கேட்டேன் சார். நான் வந்து பள்ளிகளில் படிக்கிற போதும் சரி, பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதும் சரி, எங்க வீட்லயும் சரி, இந்த கேக் வெட்டுறது அப்படிங்கறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா பிறந்த நாள்ல எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணுமே தவிர எல்லாத்தையும் வெட்டி போடக்கூடாது அப்படின்னு நான் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன். இன்னொன்று, எங்க வீட்டுல என்னோட பிள்ளைங்க 2 பேருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் அந்த 2 பிள்ளைங்களுக்கும் எங்க வீட்டுல பொங்கல் தான் பண்ணுவோம். சக்கரை பொங்கல் பொங்கி அன்னைக்கு கொடுத்துட்டு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வருவோம். இவ்வளவுதான் நாங்க பண்றது. மற்றபடி பெருசா ஒரு எல்லாரும் பண்ற மாதிரி எல்லாரும் கேக் வெட்டினா கூட எங்க வீட்டுல நாங்க வந்து வெட்ட மாட்டோம். அந்த கேக் வெட்டுறதுல எங்களுக்கு எந்த காலத்திலயும் உடன்பாடு கிடையாது. நானும் வந்து என்னோட பிள்ளைங்களுக்கு வகுப்புகள்ல பாடம் எடுக்கும்போது நான் சொல்வேன், எம்மா எதையும் வெட்டிட்டு அந்த விளக்க ஊதாதீங்க, நம்ம விளக்க ஏத்தி தான் வைக்கணுமே தவிர அந்த விளக்க வந்து ஊதக்கூடாது, அதனால ஊதாதீங்க. 2வது, நீங்க ஊதும் போது உங்க வாயில இருக்கிற எச்சில் வந்து அந்த கேக்ல எல்லாம் படும், அதை எடுத்து எல்லாருக்கும் நீங்க கொடுக்காதீங்க அப்படின்னு எல்லாம் நான் சொல்லுவேன் சார் பிள்ளைங்களுக்கு. எத்தனை பிள்ளைங்க கேட்டாங்க செஞ்சாங்கங்கிறத நான் வந்து ஃபாலோ பண்ணல. ஏன்னா இது வந்து அந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியும். இதை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து சமுதாயத்துல இருக்கிற அந்த சூழல் தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர நம்ம சொல்ற அந்த பளபளப்பு இல்லாத பதில்கள்லாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு
பிடிக்குமோ என்னவோ அப்படின்னுட்டு நான் சொல்றேம்மா, நீங்க அதையெல்லாம் பின்பற்றுங்க, அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கேன் சார். நான் அந்த மாதிரி தான் நானே என்னோட பிறந்த நாள்னு நினைச்சது எங்க அப்பா இருக்கும்போது ஒரு 2 தடவை ஞாபகம் இருக்கு. கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பிறந்த நாள்னு ஒண்ணு இல்லவே இல்லை. பிறந்த நாள்லாம் மறந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட திருமணமாகி என்னோட குழந்தைங்க பிறந்து அதுக்கு அப்புறமா எதுக்காக பிறந்த நாள் கொண்டாடுறதுன்னா, இன்னொரு பட்டுப்புடவை கிடைக்கும்னு பிறந்த நாள் கொண்டாடுறது. அதுக்காக இப்படி ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறதுன்னா என்ன, ஒரு புது புடவை, நல்ல புடவை நம்ம வாங்கலாம் பேரை சொல்லிக்கிட்டு. இப்படிதான் பிறந்த நாள் அப்படின்னு நாங்க கொண்டாடி இருக்கோமே தவிர மற்றபடி பிறந்த நாள்னு ஒன்றும் பெருசா கொண்டாடுனது கிடையாது. ஆனா இந்த நம்ம பிள்ளைங்க சொல்லும் போது அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன் அப்படின்னு சொல்றதும், தாத்தா பாட்டிகள் கிட்ட இந்த காலத்துல மதிச்சு நான் ஃபோன் பண்ணி நான் ஆசீர்வாதம் வாங்குவேன் அப்படின்னு சொல்றதும் ரொம்ப பாராட்டுதலுக்கு உரியது. ஏன்னா மற்றவர்களினுடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துகளும் தான் நம்மை வழிநடத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால ரொம்ப சிறப்பா அவங்க சொன்னாங்க. நானும் எங்க அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது, எங்க அம்மா ஒரு 200 ரூபாய் பணம் கொடுக்கும் எனக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை எடுத்துட்டு உண்டியல்ல போட்டு வச்சுக்குவேன் நான். அந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். இப்படிதான் நாங்க போய்கிட்டு இருக்கே தவிர மற்றபடி இந்த 60வது ஆண்டு 70வது ஆண்டு அதெல்லாம் கூட நாங்க கொண்டாடிக்கவே இல்லை. எல்லாம் சாதாரணமாவே அப்படியே நாங்க கடந்து போயிட்டோம். இப்படிதான் நாங்க பிறந்த நாள் கொண்டாடியது. நம்ம நாராயணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி சென்ற ஆண்டுக்கு இந்த ஆண்டு நாம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம பாக்குறது அந்த கேக்ல தெரிஞ்சிடும். முந்தின வருஷம் வாங்கின கேக்குக்கும் இந்த வருஷம் வாங்குற கேக்குக்கும், முந்தின வருஷம் வந்த விருந்தினர்களுக்கும் இந்த வருஷம் வரக்கூடிய விருந்தினர்களுக்கும் அவங்களுக்கு கொடுக்கிற கிஃப்ட்டுக்கு இதையெல்லாம் பார்த்தா போன வருஷத்தை விட இந்த வருஷம் நாம எந்த அளவு வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறது பிள்ளைங்களுக்கு தெரியும். ஆனா நாம சார் சொல்ற மாதிரி நம்முடைய இலக்குகளை நோக்கிய பயணம் தான் ரொம்ப முக்கியம். ஆனா வசந்தி அம்மா சொன்னது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப எனக்கு ஏற்புடையதா தான் இருந்தது. இந்த வயசுக்கு நாம சமூக தொண்டை தேடுவதை காட்டிலும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை திருப்திப்படுத்துறதும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதும், நல்ல ஒழுக்கங்களை பின்பற்றுவதும், நம்மளோட கூட இருக்கிறவங்களுக்கு நம்மளால முடிந்த உதவிகளை செய்யறதுமே மிக சிறப்பானது. அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வாய்த்த பிறகு நாம மற்ற விஷயங்கள்ல ஈடுபடலாம் அப்படின்னு நான் கருதுறேன். இப்படிதான் அந்த பிள்ளைங்க பேசும்போது எனக்கு தோணுச்சு. அந்த குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த குழந்தைங்க இன்னும் சிறப்பா மென்மேலும் வளரணும் அப்படின்னு அவர்களை வாழ்த்துகிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த தளத்துக்கு நம்முடைய ஸ்டீஃபன் ராஜ் சாருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. நன்றி மேடம். சக்கரபாணி சார் பேசுங்க. இந்த தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்த குழந்தைகளுக்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகள் மிக நன்றாக பேசினார்கள், அந்த குதூகலத்தோடு சொன்னார்கள். இன்று பிறந்த தினம் கொண்டாடுவது போல் அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் இருந்தது. மிக்க மகிழ்ச்சி அந்த குழந்தைகளுக்கு. ஸ்டீபன் ராஜ் சார் அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு சொன்ன அறிவுரைகள் மிக மிக சால சிறந்தது. அது உண்மையிலே தேவை. வீட்டுக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இடத்துக்குள்ள வந்ததுங்களா பிள்ளைங்க நிறைய வந்துருந்தா நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. நல்ல அருமையான கருத்துக்கள், அப்படிதான் இருக்கணும். வந்தா இந்த இடத்துக்கு போன பயனுள்ள கருத்துக்களை கேட்டு வந்த குழந்தைங்க சொன்னதுங்க இது வரைக்கும் இல்லை, இனி பார்ப்போம். வெரி குட். அட்லீஸ்ட் ஒரு பிள்ளைக்காவது அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். அது நமக்கு கிடைத்த பெரிய வெற்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த பிறந்த நாள் இது எனக்கு பிறந்த நாள் தெரியாது. எங்க தாத்தா ஸ்கூல்ல விடுறப்போ அந்த வாத்தியார் சொன்னாராம், என்னையா பிறந்த நாள், ஏதோ ஒரு மாசத்தை சொல்லிக்கிறார் அவரு. சரி சரி, படிக்கிற பையன் காமராஜர் பிறந்த நாளை வச்சிடுறேன். அவர் வச்சதுதான் காமராஜர் பிறந்த தினத்தை தான் உன் பேரனுக்கு பிறந்த தினம். அதான் ரைட்டா? சரிங்க, நீங்க சொன்னா சரி, முடிஞ்சு போச்சு. அதனால இன்னி வரைக்கும் நான் காமராஜர் பிறந்த தினத்தை நான் கொண்டாடுவேன்.
இப்போ இந்த பிறந்த தினத்தன்னைக்கு எங்க அம்மா கிட்ட போயிட்டு கேட்பேன், அம்மா எனக்கு கொஞ்சம் தலை மேல கையை வச்சு சாமி வேண்டிக்க மாட்டேன். என்னத்துக்குப்பா, என்ன உடம்பு சரியா ஆடணும்? இல்லம்மா இன்னைக்கு பிறந்த நாள். இது என்ன மாசம், ஆடி மாசமா இதுன்னு கேட்க என்ன. நான் சும்மா அதை சமாதானம் இல்லாம ஆடி மாசம் தானே. ஆடி மாசம் திருவிழா எல்லாம் எல்லாம் சத்தம் கேட்குமாப்பா, ஒண்ணும் இல்லையே. அம்மாவுக்கு 93 வயசு. எது கிறுக்குமாப்பா, நின்று ஆடி மாசம்ன்ற. அம்மா ஆடி மாசம் தான் உனக்கு சரியா மறந்து போச்சுமா அப்படின்னு. அப்படியா, நான் என்ன பண்ண சொல்லணும்? என் தலைமையில வச்சு நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துமா, வேற ஒண்ணும் இல்லைம்மான்னு. அப்புறம் உடனே என்ன பண்ணும், அது தலைமையில கையை வச்சுட்டு எப்பா புள்ள நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு சாமிகள்லாம் வேண்டிக்கும். அது அம்மா கிட்ட கிடைக்கிற ஆசீர்வாதம். அப்பா இறந்து பல வருஷங்கள் ஆயிடுது. மற்றபடி என் பிள்ளைகள் வந்துட்டு அதை சிறப்பா அதை இது பண்ணி நினைவுபடுத்துவாங்க. சார் நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி பிள்ளைகள் வந்து அன்னைக்கு எல்லாத்தையும் நினைவுபடுத்துவாங்க. அந்த வருஷம் முழுக்க அப்பா இது பண்ணாரு, அது பண்ணாரு, அது செய்தாரு, இது படிச்சாரு எல்லாம் சொல்லிட்டே வருவாங்க. நான் அதை கொஞ்சம் மகிழ்ச்சியா பிள்ளைங்க நினைவு வச்சு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பேன். ஒரு பெரிய சந்தோஷம் கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரியதுன்னு கேட்டா, என்னுடைய 2வது மகன் நான் பிறந்த தினத்தன்னைக்கே பிறந்தாரு. அப்படின்னா எனக்கு என்ன டேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும், எனக்கு டேட்டு ஃபிக்ஸ்டு என்னது, அவருக்கு ஒரிஜினல் டேட்டு. ஸோ அதே தினத்துல அவரு பிறந்துட்டாரு. அதனால 2 பேரும் சேர்த்து வச்சுட்டு அன்னைக்கு பர்த்டே. அதே மாதிரி என்னுடைய பேரன் வந்துட்டு ஒரு நாள் முந்திக்கிட்டாரு. அவரு ஜூலை 14th அவரு ஒரு நாள் முந்திக்கிட்டாரு. என் பொண்ணு சொல்லும், கொஞ்சம் பொறுக்காத போயிட்டாரு பையன், இருந்தா 3 பேர் சேர்த்து வச்சு ஒன்னா கொண்டாடி இருக்கலாம்னுட்டு. ஸோ எங்க குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு எனக்கு இந்த பிறந்த நாள்ல ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னு கேட்டா, என்னுடைய மகளுக்கு திருமணமாகி ஒரு 8 வருஷம் வரைக்கும் குழந்தை இல்லை. அது நாங்க ரொம்ப 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 குடும்பத்துல எல்லாருமே ரொம்ப வருத்தத்தோட இருப்போம். கடைசியா அந்த அம்மாவுக்கு ஆபீஸ்லயே பார்த்து, அம்மா நீ ரொம்ப அப்செட்டா இருக்கிற, நீ கொஞ்ச நாள் கனடாவுக்கு போயிட்டு வாம்மா நம்ம ஆபீஸுக்குன்னு கனடாவுக்கு அனுப்பியிருக்காங்க. போன இடத்துல போகும்போது அவர் மாப்பிள்ளை சொன்னாரு, நானும் உன் கூட லீவ் போட்டு வரேன், ஒரு 3 மாசம் லீவ் போட்டு வரேன்னு சொல்லி மாப்பிள்ளையே போயிட்டாரு. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த என்விரான்மெண்ட் அது இதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே இருந்திருக்குது. அதுல கன்சீவ் ஆயிடுச்சு. எங்களுக்கு தகவல் வந்தோடனே ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நானும் என் மனைவியும் கிளம்பி போனோம். நம்ம சாவி எழுதினார் பிறகு வாஷிங்டனில் திருமணம்னு, அத மாதிரி நாங்க அங்க போய் வளைகாப்பு நடத்தணும். கனடாவில் வளைகாப்பு வச்சு நடத்தணும். நிறைய கூட்டமெல்லாம் கூடுனாங்க. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. வளைகாப்பு முடிஞ்சு அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிருக்கப்போ அது அந்த நர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா கண்காணிச்சுட்டு அது நல்லா இது பண்ணாங்க. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணும் சேர்ந்து ஒரு நல்ல விருந்து கொடுத்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எல்லாரும் இன்வைட் பண்ணி அந்த குழந்தையுடைய பர்த்டேன்னுட்டு. ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி எப்படி குழந்தை இங்க வரட்டும், இங்க ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிடலான்னுட்டு இங்க வந்த உடனே குழந்தைக்கு பிரதிஷ்டை பண்ணி சர்ச்சில் பிரதிஷ்டை பண்ணி அன்னைக்கு ஒரு பெரிய அன்னைக்கு பர்த்டே, அதுதான் பர்த்டே அந்த குழந்தைக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள்லாம் குழந்தைங்களுடைய பிறந்தநாள், இப்போ எங்க பெரியவங்களுடைய பிறந்தநாள் சும்மா ஒரு இதுக்காக ஃபார்மாலிட்டிக்கு எல்லாருக்குமே வருவாங்க. மருமக வந்து அதோட பர்த்டேக்கு என் மக என்ன பண்ணுவாங்க, என் மனைவி என்ன பண்ணுவாங்க, புடவை எடுத்து தருவாங்க. மகனுடைய பிறந்தநாளுக்கு புடவை பேண்ட் ஷர்ட் எடுத்து தருவாங்க. பிள்ளைங்க அதே மாதிரி எங்களுக்கு எங்களுடைய பர்த்டேக்கெல்லாம் துணிமணி எடுத்து தருவாங்க. அமுதா மேடம் சொன்ன மாதிரி வருஷத்துல எனக்கு 3 செட்டு பேண்ட் ஷர்ட்டை கிடைச்சிடும். பிறந்த நாள், திருமண நாள், கிறிஸ்துமஸ் 3 செட்டு வந்துடும். நான் கடைக்கு போய் துணிமணி எடுத்ததே கிடையாது. எப்படியே 3 செட்டு வந்துடும் வருஷத்துக்கு. என் மனைவிக்கு அதே மாதிரி வந்துடும். இதுதான் எங்களுக்கு அந்த பிறந்த நாளுடைய சந்தோஷம். இந்த சார் யாரோ எவரு சொன்னார், சிவகுமார் சார் யாரோ சொன்னானே, அது வந்து நமக்கு நாராயண சார் சொன்னாங்க, பிறந்த நாள் அந்த நம்முடைய மறைந்த நாள் இது வந்து ஒரு முக்கியமான வாழ்வின் முக்கியமான நாட்கள். நாம செலிப்ரேட் பண்றோமோ இல்லையோ, அந்த நாள்ல நம்ம பலதையும் நினைச்சு சில செய்த நான் என்னை பொறுத்த வரையிலும் இந்த ஆண்டு முழுவதும் நான் செய்த சில தவறுகள், சில பேர்கிட்ட போட்ட சண்டைகள் எல்லாத்தையும் நினைவு கூர்த்து பார்ப்பேன். இவர்கிட்ட அப்படியே சண்டை போட்டோம், இவர்கிட்ட மகிழ்ச்சியா பேசணும், இதெல்லாம் நல்லது நடந்தது இந்த வருஷத்துல அப்படின்னு அதெல்லாம் நினைச்சு பார்ப்பேன். அந்த இந்த டேட் வரும்போதெல்லாம் நினைச்சு பார்ப்பேன். அது வந்துட்டு இது. அடுத்தது இந்த மரக்கண்ணு நடுறது அது இதுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படிலாம் எங்க வீட்டிலோட முயற்சி எடுத்ததுங்க பிள்ளைங்க. அப்பா நீங்க உங்களோட பர்த்டேக்கு நாங்கள் எல்லாம் மரக்கண்ணு நட போறோன்னு. அது இன்னொரு சார் யாரும் சொன்னாங்க, மறந்து போயிட்டேன். அதை வைக்கிறது பெருசில்ல, அது கரெக்டா பராமரிக்கிறாங்களா, அதுதான் மெயின்.
நம்ம பாட்டு வச்சுட்டு வந்துருவோம், அது மறுபடியும் காஞ்சி போயிடுதுன்னு வச்சுக்கோ, அதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. அது ஏதோ சம்திங் நடக்க போகுது, அதான் வச்ச மரம் பட்டு போச்சுடுவாங்க. அது வேண்டாம் அப்படின்னுட்டு. என்னுடைய 60வது பிறந்த நாளுக்கு வந்து இங்க பக்கத்துல செவாலயான்னு ஒரு ஆசிரமம் இருக்குது. அதுக்கு என் பிள்ளைங்களாம் எங்க ஃபேமிலியோட கூட்டி போனாங்க. அன்னைக்கு அந்த பிள்ளைகளோடவே நாள் முழுவதும் அந்த பிள்ளைகளோட இருந்தோம். அதுங்களுக்கு மார்னிங் டிஃபன்லாம் கொடுத்தாங்க, மதியம் சாப்பாடு எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டோம். அந்த பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க அன்னைக்கு முழுக்க. எல்லாம் சுத்தி சுத்தி வந்து விளையாடுச்சுங்க. தாத்தா நீங்க உட்காருங்க, எங்க விளையாட்டை பாருங்க, அப்படி இப்படிலாம் சொல்லி ரொம்ப உற்சாகமா இருந்தது. அன்னைக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என் குடும்பத்தோடு போயிட்டு அந்த சேவாலயத்துல நாள் முழுக்க, இங்க பட்டாபுரம் பக்கத்துல இருக்குது சேவாலயம்னு, நாள் முழுக்க அப்படி இருந்தோம். இதுதான் என்னுடைய வாழ்வில் நடந்த அந்த பிறந்த தின நிகழ்வுகள். மற்றபடி இப்போ பேர பிள்ளைங்க நம்முடைய தலைமுறை மாறி அடுத்த பிள்ளைங்க வர பார்த்து, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் வரப்போ பேர பிள்ளைங்க வந்த உடனே இன்னொரு சந்தோஷம். இது குறிப்பா வெளிநாட்டுல வந்துட்டு கிராண்டா பண்றதுக்கு சில காரணங்கள் இருக்குது. மேடம் கூட சொன்னாங்க. அங்க வந்துட்டு என்ன காரணம் கேட்டா, அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா கொடுத்து இது ஒரு நல்ல நாளா வச்சுக்கிறாங்க. அந்தந்த குழந்தைங்க பர்த்டே அன்னைக்கு இந்த குழந்தைங்க போகுது, அன்னைக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போய் அந்த குழந்தைங்கிட்ட கொடுத்து அதுங்களுக்கு ஒரு சந்தோஷம். இன்னைக்கு இந்த மாமா கொடுத்தாரு, அந்த அக்கா கொடுத்தாங்க, அந்த கிஃப்ட் வாங்கி கொடுத்து அன்னைக்கு குழந்தைங்களாம் ஒண்ணா சேர்ந்து அந்த கேக் வெட்டுறது, அது பண்றது, அன்னைக்கு வீட்டுல சாப்பிடுறது போறது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அது இந்த தண்ணி கலாச்சாரம் அதெல்லாம் இங்கதான். வெளிநாட்டுல சொன்ன மாதிரி அதெல்லாம் இல்லை. அவங்க பார்ட்டிக்கிட்டோட அதெல்லாம் கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் அப்படிலாம் இல்லை. எல்லாம் சாப்பிட்றாங்க, உட்காடுறாங்க, ஜாலியா இருக்காங்க, கதை பேசிட்டு அப்படி இருந்துட்டு போறாங்க. நான் என்னுடைய 4 பேர பிள்ளைகளுக்கும் லண்டன்லயும் சரி கனடாவிலையும் சரி பேர பிள்ளைங்க பர்த்டேலாம் நாங்க இருந்திருக்கிறேன். அங்க இருந்துட்டு அதெல்லாம் பார்த்து அதுங்களோட எல்லாம் இருந்துருக்கேன். அன்னைக்கு எல்லாம் சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸுங்களோட டைம் பாஸ் பண்றாங்க. அப்படிதான் அங்க பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. இந்த கேக்கை வந்து முகத்துல பூசுறது அதெல்லாம் கூட கிடையாது. ரொம்ப டீசெண்டா தான் அதுங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணுதுங்க. மகிழ்ச்சியா இருக்காங்க. அன்னைக்கு நாள் முழுக்க எல்லாம் காலையில எல்லாம் வந்துட்டாங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் கதை பேசிட்டு அதை பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு ஜாலியா இருக்குதுங்க. குழந்தைங்களுக்கு அது ஒரு குதூகலமான நாளாகுது. எந்த குழந்தைக்கு பர்த்டே இருந்தாலும் மற்ற குழந்தைங்களாம் ஒன்றா சேர்ந்துட்டு அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுதுங்க. அதுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாளா நகருது. இந்த வாய்ப்பு கொடுத்த ஸ்டீபன் சாருக்கு, நம்முடைய தளத்துக்கு மிக்க நன்றி. இந்த குழந்தைகள்லாம் வந்து ஸ்டீபன் ராஜ் சார் சொன்ன அந்த கருத்துக்களை மனசுல பதிய வச்சுங்க. யாராவது ஒரு குழந்தை ஃபாலோ பண்ணா கூட சரி, அது இன்னைக்கு வந்ததுக்கான ஒரு பெரிய மகிழ்ச்சியாக நாங்க நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. திங்க எல்லாரும் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பூபதி வந்திருக்காரு. பூபதி வாங்க சார். சாரி ஃபார் லேட் கம். இல்ல இது எனக்கு என்ன ஓவியம் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் சார். என்ன பிறந்த நாள் கொண்டாட்டம் காலேஜ் படிக்கிற பசங்களை எப்படி கொண்டாடுறீங்க, என்ன உங்களோட பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு என்னன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க எல்லாம் பிறந்த நாள் கொண்டாட்டம் எப்படி பண்றீங்க சொல்லுங்க, உங்க ஏஜ்காரங்க. இல்ல சார், கொண்டாடவே இல்லை சார். நான் கொண்டாடுறதெல்லாம் இல்ல. இது வரைக்கும் கொண்டாடுறதே இல்லையா? இது வரைக்கும்லாம் கொண்டாடுறேன்னா அது அதே ஸ்கூல் டைம்ல சாக்லேட் கொடுக்கறது. சோ இதுதான் எனக்கு பெரிய கொண்டாட்டம்னா அதுதான். சாக்லேட் ஒரு இந்த 50 காசு சாக்லேட் ஒண்ணு, பேர் கூட மறந்துட்டேன். ஆசை ஒரு டைம் எடுத்துட்டு போயிருக்கேன். இன்னொன்னு வந்து காஃபி பைட்டு, இல்லைன்னா மேங்கோ பைட், எக்லேஸ். அது வந்து கொஞ்சம் பணக்கார பசங்க எடுத்துறது இந்த எக்லேஸ் சாக்லேட்டா இருக்கும், 1 ரூபா சாக்லேட்டு. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டு கிளாஸ்ல ஒரு 40 பசங்களுக்கு கொடுப்போம். மற்றபடி டீச்சர்ஸ்க்கு ஒரு கிளாஸ் டீச்சருக்கும் போய் ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு பிரின்சிபல் கொடுத்துட்டு வர்றது தான் எனக்கு உச்சபட்ச செலிப்ரேஷனே நான் பண்ணேன். ஸ்கூல் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் 2 வருஷம் அப்போ வந்து கேக் கட் பண்ணது. அது கூட செலிப்ரேஷன்லாம் சொல்ல மாட்டோம். எத்தனை வருஷம் ஆச்சு பர்த்டே செலிப்ரேட்? 7 years. 5 கல்யாணம் ஆகி 7 years ஆகுது சார். உங்க வைஃபோட பர்த்டே எவ்ரி இயர் கொண்டாடுறீங்களா? அதேதான், நாங்க என்ன அதே மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டு வருவோம், அவ்வளவுதான். அவ்வளவுதான், வேற என்ன பண்ணணும்? செலிப்ரேஷன்ன்றது கிடையாது சார். அது மாதிரி அவங்க சைடும் கிடையாது, எங்க சைடும் எதுவும் கிடையாது. செலிப்ரேஷன்ன்றது நம்ம வெளியில போய் ஜாலியா இருக்கிறது தான் செலிப்ரேஷன். அவ்வளவுதான். அது வந்து அது கூட வந்து எல்லா வருஷமும் பண்ணுவோம்லான்னு டவுட் தான் சார். ஸோ அது வந்து கண்டினியூவா வந்து நான் கல்யாணம் ஆகி 7 வருஷமும் நாங்க இதை பண்ணிட்டோம் அப்படின்னும் கிடையாது. நடுவுலயுமே விட்டுட்டு இருக்கோம். ஸோ அது மேண்டேட்டரியாவே நாங்க பண்றது இல்லை. பெருசாவும் வந்து அவங்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்படிதான் வந்து 8th டே தான் சார் எனக்கு பர்த்டே நாளைக்கு.
என்னைக்கு உங்க பர்த்டே? Jan 21st. நம்ம இவருக்கு சதீஷ்க்கு தெரியல சார், மறந்துட்டேன். சரி கேட்டுருவோம். ம். வினிதன் சார் வந்திருக்காங்க, வாங்க சார். வணக்கம் வணக்கம் எல்லாரும். வணக்கம். ம், ம். பிறந்த நாள் பற்றி உங்கள் கருத்து? இந்த நாள் இப்ப எப்படியோ ஒரு கேக் வந்துருது. அதாவது பிள்ளைங்க எல்லாம் ஆன்லைன்ல இப்ப கேக் ஆர்டர் பண்ணிடுறாங்க. அது ஒண்ணு நடக்குது. இந்த உடைகள்லாம் புது உடைகள்லாம் இப்ப வந்துருது. ஒரு காலத்துல வாங்குனது இல்ல. இப்ப பிள்ளைங்கள்லாம் கொண்டாடிதான் இப்ப நம்ம கொண்டாடுறதுக்கு வந்திருக்கு. என்ன பொறுத்தவரை முன்னாடி எல்லாம் நம்ம கொண்டாடு 60 ரொம்ப சிறப்பா நாங்க கொண்டாடணும். நிறைய ரூபாய் செலவழிச்சு 60வது தட்டவே எல்லாரும் அது ஒரு சின்ன ரிலிஜியஸ் வரும்போது எல்லாரும் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா 70 பல காரணங்களால நடத்த முடியாம போயிடுச்சு. ஆனா அது ஒரு மகிழ்ச்சி, எல்லாரும் ஒரு கெட் டுகெதர் மாதிரி அந்த முக்கியமானது. இப்ப நிறைய பேர் கொண்டாடுறாங்க. 50வது வெட்டிங் டே ஒருத்தர் அண்மையில கொண்டாடினாரு, ரொம்ப சிறப்பா கொண்டாடினாரு. அது மாதிரி ஒரு கெட்டி இது ஒரு நிகழ்ச்சி இப்போதைக்கு நடக்கிறது என்னன்னா, ஒரு கேக் கட் பண்றோம் எங்க வீடுகள்ல. அதுக்கப்புறம் போட்டோஸ் அதை எடுத்து எல்லா இதுலயும் போடுறோம். இந்த லவ்லி ஃபேமிலி மாதிரி ஒரு வாட்ஸ்அப்ல எல்லாரும் சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்னு வாழ்த்துறாங்க. அன்னைக்கு பெரும்பகுதி டெலிபோன் பண்ணிடுறாங்க. அதுக்குதான் இப்ப டெலிபோன் வாழ்த்து தான் இப்ப மெயினா இருக்கு, பிறந்தநாள் வாழ்த்துங்கிறது. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு ஓரளவு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி சார், நன்றி. நான் ஒரே ஒரு கருத்து சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். அதாவது நமக்கெல்லாம் இங்கே பிறந்தநாள்லாம் யாரும் கொண்டாடி பண்ணது கிடையாது. நம்ம இந்த மைண்ட் யுவர் மைண்ட் தளம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் பிறந்தநாள் கொண்டாடுறது இல்லை, நம்ம பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். அதுவே பெரிய விஷயமா தெரியுப்பா. இன்னைக்கு வந்து பத்மா மேடத்தோடைய பிறந்தநாள் அது. அந்த அவங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது மிகச் சிறப்பு. அதில் வந்து மீண்டும் பிறந்தநாளை வந்து நினைவுபடுத்திய உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு இல்ல, இதுல முக்கியமான செய்தி என்னன்னா, பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டியது நம்ம சொல்லியாச்சு. சொல்லியாச்சு. இப்போ என்ன பிறந்தநாள், இப்போ மைண்ட் யுவர் மைண்ட்ல வந்து பிறந்தநாள் எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்து நான் எடுத்து வாழ்த்து ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லணும்னு நினைச்சதுக்கு காரணம் என்னன்னா, இதுல வந்து பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, வாழ்த்து சொல்றவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த ரெண்டு மகிழ்ச்சியும் சேரும் போது நம்ம பேசுறோம் இல்லையா, அப்போ ஒரு மகிழ்ச்சி உள்ளுக்குள்ளர நமக்கு ஏற்படும். இந்த மகிழ்ச்சி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் நம்ம சந்தோஷத்தை அன்றைய தேதியில பலர் சொல்லும் போது பகிர்ந்துக்கவும் செய்யறோம், எடுத்துக்கவும் செய்யறோம். இது உணர்வு பூர்வமா ஒவ்வொரு உடம்புலயும் மனசுலயும் நடக்கும்ன்றதுதான் நிதர்சனம். அதற்காக தான் நம்ம வந்து இந்த 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 பிறந்த நாள் வாழ்த்தோ நம்ம கல்யாண நாள் வாழ்த்தோ சொல்ற விஷயம் வந்து நம்ம இங்க கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த மகிழ்ச்சியும் அவசியம் அவசியம் சொல்லி அவனுக்கு கோபிகா சொன்னாங்க, எனக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடி பிறந்தநாள் இப்ப யார் பிறந்தநாள் நான் விஷ் பண்ணது கிடையாது, என் பிறந்தநாள் சொல்றது கிடையாதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு சொன்னேன் நானு, அது இது ராமசாரம் அப்படிதான் இருந்தார். நான் பிறந்தநாள்லாம் கொண்டாட மாட்டேன், கொல்ல மாட்டேன், எனக்கு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே சொன்ன கருத்து என்னன்னா, பிறந்தநாள் கொண்டாடுறீங்க, நீங்க கொண்டாடுறீங்க கொண்டாடலன்றது. ஒருத்தர் உங்களுக்கு பிறந்தநாள் சொல்லும் போது அதுல ஒரு சின்ன மகிழ்ச்சி கிடைக்கும். நீங்க அதை மகிழ்ந்து பேசும்போது அந்த சந்தோஷத்தை நீங்க பகிர்ந்து பொழுது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். இது இது இருதாருப்பாரும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு உணர்வு. இந்த உணர்வை வந்து நாம கொடுக்குறோன்ற சந்தோஷத்தை நீங்க நினைச்சிட்டு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதை அக்செப்ட் பண்ணீங்க. இதை பண்ணுங்க, எல்லாருக்கும் நீங்க வாழ்த்து சொல்லுங்கன்னு சொன்ன பிறகு அவங்க 2 வருஷமா இப்ப கோபிகாவும் ஒத்துக்கினாங்க. ராமசார் இப்ப எல்லாமே கொஞ்சம் போட மாட்டார், பிறந்தநாள் வாழ்த்துலாம் சாதாரணமா போட மாட்டார். இப்போ அவரும் ஆரம்பிச்சு இருக்காரு. அந்த இதுதான் வேற ஒண்ணும் இல்ல, ஒரு ஒரு குரூப்பா இருக்கிறோம். அந்த அப்ப நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கிட்ட இந்த வாழ்த்தை பகிர்ந்துக்கிறதுல ஒரு உணர்வுபூர்வமான சந்தோஷம் கிடைக்கும்ன்றதுதான். இதுதானே தவிர மற்றபடி இதுவே மிகப்பெரிய கொண்டாட்டம்னு நினைக்கிறேன். பெருசா வெளியில போய் ஜாலியா இருக்கிறது கொள்றதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. நல்ல ஒரு மகிழ்ச்சியை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொண்டுமானாவே அது அதை விட சிறந்த கொண்டாட்டம் எதுவும் இல்லை. அது பிறந்த நாளா இருக்கலாம், திருமண நாளா இருக்கலாம், வேற எதுவா இருந்தாலும் இருக்கலாம். ஒருத்தர் சந்தோஷமா பேசி மனசு விட்டு பேசும்போது ஒரு நல்ல மகிழ்வு கிடைக்கும். அந்த இது இருந்தா நல்லா இருக்கும்ன்றதுதான். அதனாலதான் அந்த மைண்ட் யுவர் மைண்ட்ல ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஒவ்வொருத்தரும் நம்ம தொடர்ந்து வரும்போது இதையும் நம்ம அவங்க இனி அவங்களையும் சேர்த்துட்டு இது பண்ணிட்டு வரோம். பார்ப்போம் சார். எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், சொல்லுங்க. கேட்டு இருப்பாங்களான்னு தெரியல.
ஸோ நீங்க சொன்னது அப்சல்யூட்லி கரெக்ட் தான். ஆனா இப்ப நான் வந்து ரீசெண்டா பர்த்டே விஷஸ்க்கு நான் வந்து இதுவுமே நான் கொஞ்சம் பார்த்திருக்கேன். ஆனா மோஸ்ட்லி இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து அதிகமா பார்ப்பேன் சார். என்னன்னா இந்த ஃபார்வர்ட் அனுப்புவாங்க. சோ அது வந்து இப்போ இருக்கிற வாட்ஸ்அப்ல வந்துட்டு ஒரு 2-3 இயர்ஸா வந்து ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா பச்சையாவே தெரிஞ்சிடும் யூ ஃபார்வர்ட் தி மெசேஜ் அப்படின்ட்டு. ஸோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் இதெல்லாம் வந்து குரூப்ல ஹாப்பி பர்த்டே கூட ஃபார்வர்ட் எல்லாம் பண்ற அந்த கேசஸ் கூட நான் பார்த்திருக்கேன். ஸோ அப்போ வந்து நீங்க சொல்ற அந்த ஒரு உணர்வு வந்து எனக்கு கிடைக்கல சார். ஸோ ஃபார்வர்டிங் மெசேஜ்ல கிடைக்காது. அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, அது இப்ப இருக்கிற டைம்ல வந்துட்டு கால் பண்ணா ஓகே. முன்னாடி வந்து எனக்கு இந்த கிரீட்டிங் கார்டு அது யாருன்னா சொன்னாங்களான்னு தெரியல, அந்த கிரீட்டிங் கார்டு எல்லாம் கிடைக்கும் போது அவ்வளவு ஒரு ஆசையா இருக்கு. ஏன்னா வருஷத்துக்கு அந்த எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்கு மட்டும்தான் கிரீட்டிங் கார்டு அனுப்புவாங்க, அந்த டைம்ல பர்த்டேக்கு அனுப்புவாங்க. அப்ப அந்த டைம்ல வந்து அந்த போஸ்ட்மேன் வந்து கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் தான் அனுப்புவாங்க. அவ்வளவு நீங்க சொன்ன அந்த முழு சந்தோஷம் அடைஞ்சேன். அதுக்கப்புறம் கால் பண்ணி சொல்லும் போதும் அந்த சந்தோஷம் இருந்தது. இப்ப மெசேஜ் அனுப்பும் போது எனக்கு அந்த சந்தோஷம் வந்து ஒரு 50% அப்படி சொல்லிக்கலாம். உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லுங்க சார். மைண்ட்ல நம்ம மெசேஜ் போடுறாங்களே, அதுல 3/4 பேர் போன் பண்ணி பேசிக்கிறாங்க. கரெக்ட். இல்ல சார், நான் என்ன கொஸ்டின் என்னன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இப்ப வந்துடுச்சுல்ல, இப்போ வந்து வாட்ஸ்அப் பண்ணா போதும் அப்படின்னு அந்த இதுல நீங்க சொன்ன அந்த உணர்வு வந்து கிடைக்குமா? எனக்கு கிடைக்கல. அதை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கிடைக்காது. அது ஃபார்வர்ட் பண்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம ரியலா ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்துருக்கணும்னா போன் பண்ணி பேசணும். நான் ஒவ்வொரு பர்த்டே நம்ம டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட பிறந்த நாளுக்கும் நான் போஸ்டர் போடுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட போன் பண்ணி பேசிட்ட பிறகுதான் நான் போஸ்டரே போடுவேன். ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு காலையில கூட பத்மா மேடம்க்கு நான் போன் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் தான் இது போட்டேன். ஒவ்வொரு வாழ்த்து சொல்லும் போது என்னோட பர்சனல் டாக் அதே மாதிரி எல்லாருமே என்கிட்ட பேசுவாங்க. அப்ப அந்த பகிர்வுன்றது வந்து சும்மா ஃபார்வர்டிங் மெசேஜ்ல நிச்சயமா அந்த வாழ்த்து அந்த உணர்வு கிடைக்காது. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பேசிக்கணும். அப்ப அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும். ஒரு சிரிப்பு இருக்கணும். அதுல ஒரு அந்த மகிழ்ச்சி தெரியும். ஆமா சார். அப்பதான் அது ரியல் ஃபீல் இருக்கும். சும்மா ஃபார்வர்டிங் மெசேஜ் நம்ம குரூப்ல மெசேஜ் போடுறது வந்து தகவலுக்காக தான். இல்ல நம்ம குரூப்ப சொல்லல சார். நீங்க சொல்றது எல்லா இடத்துலயும் நடக்குது. அது வேஸ்ட். அத ரெஜிஸ்டர் பண்ணிடணும் அப்படின்ட்டுக்காக நான் சொல்றேன். அது வேஸ்ட். அது Facebookல எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டு போறாங்கல்ல. இப்ப Facebookல ஒண்ணும் இல்ல, Facebookல நிறைய பேர் வாழ்த்து சொல்லுவாங்க. ஆனா நமக்கு தெரியாதவங்க கூட ஒரு வாழ்த்து போடுவாங்க. அப்போ ஒரு சின்ன சந்தோஷம் நமக்கு வருதா இல்லையா? அவங்க பேசல. நம்ம கிட்ட பேசியே இருக்க மாட்டாங்க. எப்போ ஒரு இதுல இருக்கும், Facebookல ஃப்ரெண்டா இருப்பாங்க. அவங்க ஒரு சின்ன வாழ்த்துன்னு போட்ட பிறகு நமக்கு ஹாப்பி பர்த்டேன்னு போட்ட பிறகு நம்ம அவங்க பேசக்கூட இல்லை. ஆனா ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும் சார். இப்போ வந்து இப்ப இருக்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைப் பண்ணிக்கணும் கூட யாரும் இப்ப டைப்லாம் கூட கிடையாது. பர்த்டே வந்து நீங்க அதுவே சொல்லுது ஒரு 4 மெசேஜ் இருக்கு, அதுவே சொல்லிடுது இல்லையா? அதுல வந்து நம்ம வந்து ஒரு 4 வார்த்தை சேர்த்து எழுதணும்னா அதுல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அதுதான் அது கூட யாரும் ரொம்ப ரேர். அது பண்ணாத நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. நம்ம சொல்ல முடியாது. அந்த வார்த்தை நான் இப்ப ஒரு சிலருக்குலாம் எனக்கு யாருமே தெரியாது, ரொம்ப இருக்கா. அப்ப இருந்தாலும் ஒரு வார்த்தை எழுதுவேன். ஒரு வார்த்தை, அதாவது ஹாப்பி பர்த்டேனா அது மட்டும் போட மாட்டேன். மெனி மெனி ஸ்வீட் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே போடுவேன். அப்புறம் லெட் இட் பி எ வெரி குட் டே அண்ட் என்ஜாய் யுவர் டேன்னு போடுவேன். ஏதோ ஒரு வார்த்தை போடுவேன். அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு 2 வார்த்தை எழுதுவேன்னு வச்சுங்களேன். அது ஒரு சிலர் வந்து அதுல இன்னும் கொடுமை என்ன இருக்குது தெரியுமா? நீங்க பர்த்டே விஷ் பண்ணா கூட ரொம்ப ஒரு சிம்பிள் ஒரு லைக் போட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. ஜஸ்ட் அதுக்கு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டாங்க. கரெக்ட். அப்போ நமக்கு வந்து உண்மையாவே கோபம் வரும். என்னடா நம்ம போட்டிருக்கோம், நம்ம ஒரு ஷேர் பண்ணிருக்கோம். ஆனா அது மாத்த முடியாது. அவங்களோட உணர்வு அவ்வளவுதான். அவங்கள வந்து நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. நம்ம வந்து நம்மளோட கடமையை நம்ம செஞ்சுட்டோம். அவங்க திருப்பி செய்யலன்னா பரவாயில்ல, நன்றி சொல்லனா பரவாயில்ல. ஆனா நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லுவேன். அந்த பழக்கம் இருக்கும்போது நமக்கு சொல்லலை அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதை பத்தி கவலைப்படக்கூடாது. ஒரு 2-3 வருஷம் நீங்க சொல்றீங்க, அவங்க ஒண்ணுமே சொல்லலாம், அடுத்த விஷயம் அனுப்பாதீங்க. அவ்வளவுதான், சிம்பிள். சொல்ல வேண்டியது நம்ம கடமை, எல்லாருக்கும் சொல்ல போறது இல்லை. ஆனா அதே நேரத்துல ஃபார்வர்ட் மெசேஜ் பண்றதுன்றது தவறானது இல்ல. அதுல எந்த விதமான ஒரு மகிழ்ச்சியும் இருக்காது. அதுல இருக்காது. நம்ம போன் பண்ணி பேசணும், அப்பதான் அந்த உணர்வு இருக்கு.
நன்றி சார், நன்றி சார். இந்த காலத்துல ஹஸ்பண்ட் நோட் கூட ஃபார்வர்ட் மெசேஜ்ல போகுது பூபதி, அது வேற இருக்குது. அதுதான் அம்மதா அம்பானிக்கு போட்டாங்க. அது 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 ஒரு செட் இருக்குது. அது அதை பத்தி பேசுவோம் இன்னைக்கு. நல்ல நல்ல பிள்ளைங்க எல்லாம் 4 பேர் பேசினாங்க, ரொம்ப நல்லா பேசினாங்க. வீடியோ பாக்குறேன் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வீடியோ பாருங்க. மீனாட்சி மகிழ்ச்சி. ஐ திங்க் நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மீனாட்சி உங்களுக்கு நன்றி. அப்புறம் வந்து சுபத்ரா அவங்க வந்தாங்க, பிள்ளைங்க எல்லாரும் வந்து அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருந்தது. ஒரு 4 மாணவர்கள் வந்தாலும் ஒரு நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு நல்ல அந்த வெளிப்படைத்தன்மை இருந்தது. அவங்களோட உணர்வுகளை சொன்னாங்க. மகிழ்ச்சியாகவும் இருந்தது, சிறந்த நிகழ்ச்சியாகவும் இருந்தது. நாமளும் நம்மளோட கருத்துக்களை இது நிறைய பேச வேண்டியது இருக்குது. இன்னொரு சந்தர்ப்பம் நம்ம வாய்ப்போம், நிறைய பேசுவோம். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி சார். நன்றி.